நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு யூபிஎஸ்சி தமிழ். நம்ம நாட்டிலேயே எக்ஸாம் எழுதி நம்ம போகக்கூடிய வேலையில் இதுக்கு மேலே ஒரு ஹையஸ்ட் போஸ்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு போஸ்ட் யூபிஎஸ்சி என்கிற யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அவங்க கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு. அந்த தேர்வு பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க இருக்கோம். யூபிஎஸ்சி நடத்தக்கூடிய சிவில் சர்வீசஸ் தேர்வு 3 படிநிலைகளை கொண்டது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு சொல்லக்கூடிய 3 ஸ்டேஜில் இந்த தேர்வு வந்து நடக்குது. நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணீங்க, ப்ரிலிம்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணோம் அப்படின்னா மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுவோம். மெயின்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் இன்றைக்கி நம்ம மெயின்ஸ் தேர்வு பற்றி நம்ம பார்க்க இருக்கோம். அதனுடைய சிலபஸ் என்னென்ன படிக்கணும், இந்த எக்ஸாமினுடைய மெயின்ஸ் பேட்டர்ன் என்ன போன்றவை அனைத்துமே இந்த காணொலியில் நம்ம காண இருக்கோம். நண்பர்களே, இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். என்னென்னா, பொதுவாக ஒரு எண்ணம் வந்து மக்கள் மத்தியில் இருக்கும். என்னென்னா, இது வந்து ஐஏஎஸ் படிக்கிறாங்க, ஐஏஎஸ்க்கு படிக்கிறோம், ஐபிஎஸ்க்கு படிக்கிறோம் அப்படின்னா என்ன வேணாலும் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் கண்டிப்பாக அப்படி கிடையாது. இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா தேர்வுகளுக்குமே, நம்ம ரிட்டன் எக்ஸாம் எழுதுகிறோம் இல்லைங்களா, எல்லா தேர்வுக்குமே ஒரு சிலபஸ்னு ஒன்று இருக்கும். அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் கேள்விகள் கேட்பாங்க. அதே மாதிரி இந்த யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்ணக்கூடிய சிவில் சர்வீசஸ் எக்ஸாமுக்கும் ஒரு சிலபஸ் இருக்குது. ப்ரிலிம்ஸ் தேர்வு எழுதினாலும் ஒரு சிலபஸ். ப்ரிலிம்ஸில் உங்கள்கிட்ட ஒரு சில விஷயங்கள் டிமாண்ட் பண்ணுவாங்க. அது நம்ம ப்ரிலிம்ஸ் தேர்வில் நம்ம வளர்த்துக்கணும். மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா அது ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஸ்டேஜ் வந்து நம்மள்ட்ட டிமாண்ட் பண்ணும். அந்த விஷயங்கள் வந்து நம்ம வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி இன்டர்வியூ போகிறோம் அப்படின்னா அந்த இன்டர்வியூ ஸ்டேஜ் நம்மள்ட்ட என்ன விஷயங்கள் டிமாண்ட் பண்ணுதோ அதை வந்து வளர்த்துக்கணும். அந்த மாதிரி நம்ம இன்றைக்கி மெயின்ஸ் எக்ஸாம், இந்த மெயின் ஸ்டேஜ் வந்து நம்மள்ட்ட என்னென்ன டிமாண்ட் பண்ணுது, என்னென்ன டாப்பிக்லேருந்து கேள்வி கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? பிகினர் லெவல்லேருந்து பார்க்கலாம். முதல்ல ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் யாரெல்லாம் கிளியர் பண்ணுறாங்களோ அவங்கள வந்து மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. முதல்நிலை தேர்வில் வந்து வெற்றி பெற்றதாக தேர்வாணையத்தால் அறிவிக்கப்படக்கூடியவங்க பிரதான தேர்வுக்கு, அதாவது மெயின்ஸ் தேர்வுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ப்ரிலிம்ஸ் தேர்வு பார்த்தோம் அப்படின்னா ப்ரிலிம்ஸில் வந்து 2 பேப்பர் இருக்கும். பேப்பர் 1, அதுக்கடுத்து வந்து பேப்பர் 2. பேப்பர் 1 பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ்ன்னு சொல்லுவோம். பேப்பர் 2 வந்து சிசாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஜிஎஸ் பேப்பரில் வந்து நிறைய டாப்பிக்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க. ஹிஸ்ட்ரியிலேருந்து கேள்விகள் கேட்பாங்க, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜாகிரஃபி, என்விரான்மெண்ட்டு, அப்புறம் இது எல்லாமே வந்து கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் முக்கால்வாசி கேள்விகள்லாம் இப்போ வருது. அந்த மாதிரி நமக்கு அந்த ஜிஎஸ் அப்படிங்கிற பேப்பர் இருக்கும். இந்த சிசாட் பார்த்தோம் அப்படின்னா சிசாட்டில் ரீசனிங்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க, ஆப்டிடியூட்லேருந்து கேள்விகள் கேட்பாங்க, இங்கிலீஷ் காம்ப்ரஹென்ஷன்லேருந்து கேள்விகள் இந்த சிசாட்டில் வந்து இருக்கும். இந்த சிசாட் அப்படிங்கிற பேப்பர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜஸ்ட் குவாலிஃபையிங் நேச்சர் தான். இதில் 80 கேள்வி இருக்கும். இதில் வந்து ஒரு 33% நீங்கள் எடுத்து பாஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, இது 33% எடுத்து பாஸ் பண்ணால் மட்டும்தான் ஜிஎஸ் பேப்பர் வந்து திருத்துவாங்க. சொல்லப்போனால் சிசாட் வந்து இப்போ ரொம்ப டஃப் ஆகிட்டே போகுது. நிறைய மாணவர்கள் ஜிஎஸ்சில் வந்து நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. பட் சிசாட் சரியாக பண்ணாததுனாலேயே அவங்க வந்து ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண முடியாமல் போயிடும். அதனால் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படின்னா சிசாட்டுக்கு வந்து ஓரளவு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. சரி, அந்த மாதிரி வந்து நீங்கள் இப்போ சிசாட் வந்து நல்லா பண்ணிட்டீங்க, ஜிஎஸ்லேயும் ஒரு ஸ்கோர் எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கட் ஆஃப் வந்த அப்புறம் நீங்கள் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிடுவீங்க. ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ண அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு கூப்பிடுவாங்க. மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் எலிஜிபிள் ஆகிடுவீங்க. மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து சரி எத்தனை பேர் எடுப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பல லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுகிறாங்கல்ல. அந்த எக்ஸாமில் இப்போ உதாரணத்துக்கு இந்த வருஷம் வந்து 1000 காலி பணியிடங்கள் இருக்குதுன்னு வச்சுப்போம். 1000 வேக்கன்சிக்கு ரெக்வயர் பண்ணுறாங்க அப்படின்னா 1000 வேக்கன்சி வர்றதில்ல, கம்மியாக தான் வருது. இருந்தாலும் சொல்கிறேன், ஒரு 1000 வேக்கன்சிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னா 12லேருந்து 13 மடங்கு, அதாவது 12,000 பேர்லேருந்து 13,000 பேர் ப்ரிலிம் ஸ்டேஜ்லேருந்து மெயின் ஸ்டேஜுக்கு வருவாங்க. 1000 வேக்கன்சி இருந்துச்சு அப்படின்னா 12,000 to 13,000 பேர் வந்து கண்டிப்பாக வந்து வர்றாங்க. அதுதான் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. எத்தனை பணியிடங்கள் வந்து காலியாக உள்ளனவோ அதை விட 12 அல்லது 13 மடங்கு விண்ணப்பதாரர்கள் பிரதான தேர்வுக்கு அனுப்ப தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு நான் இங்கே எழுதியிருக்கேன். இது வந்து முழுக்க விரிவாக விடை எழுதும் கட்டுரை வடிவிலான எழுத்து தேர்வாக இருக்கும். அதாவது நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா அப்ஜெக்டிவ் டைப்பான கொஸ்டின் இருக்கும். ஒரு கேள்வி இருக்கும். அந்த கேள்விக்கு ஏபிசிடின்னு சொல்லிட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷனில் எது சரியான ஆப்ஷன் அப்படின்னு நம்ம தேர்வு பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து. ஆனால் அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எப்படி அப்படின்னா ஒரு கேள்வி கொடுத்துருப்பாங்க. அந்த கேள்விக்கு நம்ம தான் வந்து எஸ்ஏ டைப்பில் நம்ம வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த மெயின்ஸ் எக்ஸாம் வந்து. அதனால் இந்த எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய அந்த ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில்லுன்னு சொல்லுவாங்க, அது வந்து ரொம்ப முக்கியம். பதிலளிக்கும் திறன் வந்து இந்த தேர்வில் வந்து ரொம்ப முக்கியம். நம்மளுடைய கேள்வியை அளிக்கக்கூடிய அந்த திறன் வந்து ரொம்ப ஒரு யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மதிப்பெண்கள் இந்த ஸ்டேஜில் வந்து நம்மளால் வந்து வாங்க முடியும்.
இந்த எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா 3 மணி நேரம் நடக்கும். நம்ம ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்து 2 மணி நேரம் நடக்கும். ஆனால் இந்த மெயின்ஸ் எக்ஸாமுக்கான எக்ஸாம் டியூரேஷன் 3 ஹவர்ஸ் இருக்கும். இதில் வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா 10 மார்க்ஸ் கொஸ்டின் இருக்கும், 15 மார்க் கொஸ்டின் இருக்கும், 20 மார்க் கொஸ்டின்ஸும் இருக்கும். இந்த மாதிரியான வந்து இந்த ஸ்டேஜ் வந்து இருக்கும். இந்த ஸ்டேஜ் எத்தனை தாள்கள் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து இப்போ பார்ப்போம். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து 9 பேப்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து ஃபஸ்ட்டு கம்பல்சரி பேப்பர்னு இருக்குது. ஒரு இங்கிலீஷ் பேப்பர் கண்டிப்பாக எல்லாருமே எழுதணும். அதே மாதிரி ஒரு இந்தியன் லாங்குவேஜ்லேருந்து ஒரு பேப்பர் எழுதணும். இந்தியன் லாங்குவேஜ்லேருந்து இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து நம்ம தமிழ்நாட்டில் தான் பார்ப்பீங்க. அதனால் தமிழ் தான் நம்ம மோஸ்ட்லி எடுப்போம். ஸோ நம்ம இங்கிலீஷ் எடுக்கிற மாதிரி இருக்கும், தமிழ் பேப்பர் எடுக்கிற மாதிரி இருக்கும். ரெண்டுமே வந்து எஸ்ஏ வடிவில் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். இது ரெண்டுமே வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் பேப்பர் தான். இந்த 2 பேப்பர் இதில் நம்ம பாஸ் பண்ணோம் அப்படின்னா தான் இது ஒரு தாள், இது ரெண்டுமே வந்து ஒவ்வொரு தாள், மொத்தம் வந்து 2 பேப்பர். இந்த 2 பேப்பர் நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் இந்த பேப்பர் எல்லாமே நமக்கு திருத்துவாங்க. இந்த கம்பல்சரி பேப்பர் வந்து ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் ஒன்லி. இது பாஸ் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த பேப்பர் எல்லாமே வந்து நமக்கு கரெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த பேப்பர் எல்லாமே தான் நமக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. ஃபைனல் ரேங்கிங்கு இது மொத்தமாக வந்து 1750 மார்க் டோட்டல். இந்த 1750 மார்க்குக்கு நம்ம மார்க் எடுத்து குவாலிஃபை ஆனோம் அப்படின்னா தான் இன்டர்வியூ ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போக முடியும். இதில் நம்ம பார்ப்போம், எஸ்ஏ பேப்பர் ஒரு பேப்பர் இருக்கும், எஸ்ஏன்னு ஒரு பேப்பர் இருக்குது. அதுக்கடுத்து ஜிஎஸ்சில் 4 பேப்பர் இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 3, ஜிஎஸ் பேப்பர் 4. அதுக்கடுத்து ஆப்ஷனல் சப்ஜெக்ட்னு ஒன்று செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். விருப்பத்தாள் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறையா தாள்கள் வந்து நமக்கு இருக்கும். இன்ஜினியரிங் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை தமிழ் ஆப்ஷனல் இருக்குது, சோசியாலஜி உள்ளிட்ட பல தாள்கள் இருக்கும். அதிலேருந்து ஒரு விருப்பத்தாள் எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் தமிழ் ஆப்ஷனல் எடுக்கிறேன் அப்படின்னா தமிழ் ஆப்ஷனல்லையே வந்து 2 தாள்கள் இருக்கும். தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 1, தமிழ் ஆப்ஷனல் பேப்பர் 2, அந்த மாதிரி வந்து 2 தாள்கள் வந்து இருக்கும். அதை நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ எஸ்ஏ பேப்பர் ஒரு தாள், ஜிஎஸ்சில் வந்து மொத்தம் 4 தாள், டோட்டல் 5 ஆயிருச்சு. இங்கே ஒரு 2 தாள், மொத்தம் 7 தாள்கள் வந்து நமக்கு ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. ஸோ இது வந்து கம்பல்சரி பேப்பர் ஜஸ்ட்டு குவாலிஃபைங்க்கு தான். இது எல்லாமே வந்து ரேங்கிங்க்கு எடுத்துக்குவாங்க. இந்த புரிதல் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இருக்கணும். டோட்டலாக எழுதுகிற பேப்பர் வந்து 9 பேப்பர். இது ஃபுல்லாக நம்ம எப்படி சொல்கிறேன், இது ஃபுல்லுமே சேர்த்து 7 பேப்பர், இது 2 பேப்பர். இது ஜஸ்ட்டு குவாலிஃபைங் தான். இது மட்டும்தான் ரேங்கிங்க்கு எடுத்துக்கிறாங்க. ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு போகலாம். அதுதான் இங்கே வந்து நான் விளக்கமாக கொடுத்துருக்கேன். இது தகுதி தேர்வு அப்படிங்கிறது ஜஸ்ட்டு அந்த குவாலிஃபையிங் பேப்பர் பார்த்தோம் இல்லைங்களா, அது 2 தாள் இருக்கும். இது ஜஸ்ட்டு குவாலிஃபையிங் தான். இது பாஸ் பண்ணால் தான் இந்த பேப்பர்லாம் வந்து எடுத்துக்குவாங்க. ஸோ கட்டுரைத்தாள் ஒரு தாளுக்கு வந்து 250 மதிப்பெண்கள் இருக்கும். கட்டுரைத்தாளுக்கு வந்து 250 மதிப்பெண்கள். அதுக்கடுத்து ஜிஎஸ் பேப்பர் 4 பேப்பர் இருக்கா, ஒரு பேப்பருக்கு 250 மார்க், 4 பேப்பருக்கு 1000 மதிப்பெண்கள் வந்து இதுக்கு இருக்கும். அதே மாதிரி விருப்பப்படம் 2 தாள்கள் இருக்குது. ஒரு தாளுக்கு 250 மதிப்பெண்கள், 2 தாள்களுக்கு 500 மதிப்பெண்கள். ஸோ 500, 1000, 1500, 1500 ஒரு 250, 1750 மார்க். இது வந்து மொத்தமாக நம்ம வந்து 1750 மார்க் வரும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்வியூவில் 275 பர்சனாலிட்டி டெஸ்ட்னு சொல்லலாம், இல்லைனா லேமேன் டைப்பில் நம்ம இன்டர்வியூ அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மொத்தம் எழுத்துத் தேர்வில் 1750, இன்டர்வியூவில் 275, டோட்டலாக 2025 மார்க் இருக்கும். இந்த 2025 டோட்டல் மார்க்குக்கு நம்ம எவ்வளோ மார்க் வாங்குகிறோமோ அதை பொறுத்து நம்மளுடைய போஸ்டிங் அண்டு கேடர் ரெண்டுமே வந்து முடிவு செய்யப்படும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு பேசிக்கான டீட்டெயில்ஸ் இது வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இது ஆல்ரெடி தெரிஞ்சிருந்தாலும் ஓகே, உங்களுக்கு தெரியலைனாலும் இப்போ நீங்கள் வந்து தெரிஞ்சிட்ருப்பீங்க. இதை முடிச்சுட்டு இப்போ நம்ம சிலபஸ்குள்ளே வந்து நம்ம போக போகிறோம். நான் சொன்னபடி இந்த டோட்டல் மார்க் தான் நீங்கள் முதல்ல இந்த போட்டிக்குள்ளே இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிறது தீர்மானிக்கக்கூடியது. இந்த டோட்டல் மார்க்ஸ் தான். அவுட் ஆஃப் 2025க்கு நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் அப்படிங்கிறத வச்சு நம்மளுடைய ரேங்கிங், போஸ்டிங் எல்லாமே வந்து இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம இந்த சிலபஸ் பார்க்கலாம். இந்த சிலபஸ் வந்து மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்குமே வந்து கவர் ஆகும். ஜிஎஸ் 1லேருந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி இதில் வந்து நம்ம மொத்தம் 9 தாள்கள் இருக்குதுன்னு சொன்னோமா. 9 தாள்களில் நம்ம எல்லா தாள்களை பற்றி இப்போ பார்க்க போகிறதில்ல. இந்த கம்பல்சரி பேப்பர் நீங்கள் வந்து சொந்தமாகவே கூட நீங்கள் படித்து இதை டெவலப் பண்ணிக்கலாம். இந்த எஸ்ஏ பேப்பர் இதை நீங்கள் 4 தாள்களுமே ஒழுங்காக படிச்சிங்க, நியூஸ் பேப்பர் வந்து கரெக்டாக ரீட் பண்ணுறீங்க அப்படின்னாவே நீங்கள் ஒரு சில ஆன்சர் ரைட்டிங் டெவலப் பண்ணுறது மூலிமா எஸ்ஏ பேப்பர் நல்லா பண்ணிட முடியும். ஆப்ஷனல் சப்ஜெக்ட் ஒவ்வொருத்தங்களுக்கும் வந்து வேறுபடும். அதனால் எல்லாருக்குமே நீங்கள் என்ன ஆப்ஷனில் எடுத்தாலும் எப்படி இருந்தாலும் இந்த பேப்பர் மட்டும் எல்லாருக்குமே காமன். அதனால் இந்த ஜிஎஸ் பேப்பர் ஜிஎஸ் 1, 2, 3, 4 இதை பற்றி நான் அந்த இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
இதனுடைய சிலபஸ் நான் ஃபுல் சிலபஸுமே இதில் நான் கொடுத்துருக்கேன். GS 1க்கு, GS 2, GS 3, GS 4 4மே நான் கொடுத்துருக்கேன். கீழே வந்து உங்களுக்கு தமிழுக்கும் அதுக்கான விளக்கம் வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சிலபஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு upsc.gov.in இந்த வெப்சைட் வந்து போங்க. இந்த வெப்சைட்டில் போனீங்க அப்படின்னா ரீசெண்டான நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து சிலபஸ் இருக்கும். அதை வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ப்ரைவேட் வெப்சைட் போய்ட்டோ இல்லை வெவ்வேறு இடத்துல போய்ட்டோ தப்பான சிலபஸை பார்த்து படிச்சுட்டு இருக்காதீங்க. அதில் வந்து நிறைய இஷ்யூ வந்து வரும். அதனால் அதனுடைய லிங்க் கூட நான் கொடுக்குறேன். கீழே லிங்க் கொடுக்குறேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக அந்த நோட்டிஃபிகேஷன் போகும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, நம்ம இப்போ அந்த சிலபஸ் நம்ம ஒவ்வொரு லைனாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு GS பேப்பர் 1. இந்த பேப்பர் என்ன நம்மளை டிமாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்போம். இந்த GS பேப்பர் 1ல் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, இதுதான் அதனுடைய வந்து ஓவர்வியூவான டாபிக்ஸ். இதுதான் நம்ம வந்து இதை பார்க்க போகிறோம். இதனுடைய சப் டாபிக் தான் சிலபஸ்ஸு. இந்தியன் ஹெரிட்டேஜ் பற்றி கேட்டிருப்பாங்க. இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் அப்படின்னா ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர், அதை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழில் இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கடுத்து ஹிஸ்ட்ரி அப்படிங்கிற பாடம் இந்த GS 1ல் தான் கவர் ஆகும். ஹிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு ஹிஸ்ட்ரியும் வரும். அதுக்கடுத்து நம்ம இந்தியாவில் இருக்கக்கூடிய மாடர்ன் ஹிஸ்ட்ரி, இது ரெண்டுமே இந்த ஹிஸ்ட்ரிங்கிற பாடத்தில் கவர் ஆகும். அதுக்கடுத்து ஜாகிரஃபி ஆஃப் தி வேர்ல்டு, ஜாகிரஃபி இந்தியன் ஜாகிரஃபி, வேர்ல்டு ஜாகிரஃபி ரெண்டுமே வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து இந்தியன் சொசைட்டி, இது ஃபுல்லுமே அந்த தாளில் கவர் ஆகும். தமிழில் நான் ரீட் பண்ணிடுறேன். இந்திய பாரம்பரியம் மற்றும் கலாச்சாரம், உலக வரலாறு, உலக புவியியல், சமூகம், இது ஃபுல்லுமே இந்த GS 1ங்கிற பேப்பரில் வரும். இப்போ நம்ம சப் டாபிக் ஃபுல்லுமே நம்ம பார்க்கலாம். இந்தியன் ஹெரிட்டேஜ் அண்ட் கல்ச்சர் என்னென்ன டாபிக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, இந்தியன் கல்ச்சர் வில் கவர் த salient ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர் ஃப்ரம் ஏன்சியன்ட் டு மாடர்ன் டைம்ஸ். அதாவது ஏன்சியன்ட் டைம்லேருந்து, பண்டைய காலத்திலேருந்து இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் டைம் வரைக்கும் இருக்கக்கூடிய இந்தியன் கல்ச்சர் இருக்கக்கூடிய ஆர்ட் ஃபார்ம்ஸ், லிட்ரேச்சர், ஆர்கிடெக்சர், இது எல்லாமே வந்து இந்த டாப்பிக்கில் நம்ம படிக்கணும். பண்டைய காலங்களிலிருந்து நவீன காலம் வரையிலான கலை வடிவங்கள், இலக்கியம், கட்டடக்கலை ஆகியவற்றின் முக்கிய அம்சங்கள், இவை வந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். நான் இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் சொல்லிவிட்டு என்ன புக் ரெஃபர் பண்ணலாம், எங்கே படிக்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அது புக்குக்காக நான் இங்கே கீழே வந்து தனியாக நான் கொடுக்கல, ரெஃபரன்ஸ் கொடுக்கல, நான் இப்படி சொல்லிடுறேன். ஸோ நீங்கள் இந்த காணொலி வந்து நீங்கள் ஃபுல்லுமே பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் பாதியிலே ஸ்கிப் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியாது. ஸோ இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா NCERT பேசிக் வந்து நீங்கள் NCERT வந்து ரெஃபர் பண்ணுங்கள். NCERT 11th புக் ஒன்று இருக்கும். 11th புக் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். அந்த புக் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அதுக்கடுத்து இந்த டாபிக் கவர் பண்ணக்கூடிய ஹிஸ்ட்ரியில் நிறைய இடங்களில் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து கவர் ஆகும். அது வந்து NCERTயில் ரெஃபர் பண்ணிக்கங்க. அடுத்து தமிழ்நாடு ஸ்கூல் புக் TNSERTனா நம்ம தமிழ்நாடு சமச்சீர் புக்கு தான். இந்த புக் வந்து ரெஃபர் பண்ணலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் வந்து கவர் ஆகக்கூடிய இந்த டாபிக் வந்து பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே வந்து ஒரு பேசிக்ஸ் புக்கு. இந்த பேசிக் புக் தாண்டி ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வேணும் அப்படின்னா நிதின் சின்கானியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காங்க. அவங்களுடைய புத்தகம் வந்து நம்ம வந்து பார்க்கலாம். நிதின் சின்கானியா, ஜஸ்ட்டு நீங்கள் இந்த புக் வந்து அமேசானில் கூட அவைலபிள், அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேருந்து வாங்கிக்கலாம். அவங்களுடைய ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பை நிதின் சின்கானியா. ஸோ இந்த புக் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்னபடி அந்த NCERT ஆர் TN சமச்சீர், TNSERT அப்படி இல்லைனா இது ரெண்டையும் படிச்சுக்கலாம். NCERT ப்ளஸ் தமிழ்நாடு சமச்சீர் இது படிச்சுக்கோங்க, ப்ளஸ் நிதின் சின்கானியா. இந்த புக் நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த டாப்பிக்கில் வரக்கூடிய கேள்விகள் மோஸ்ட்லி நம்ம வந்து அட்டன் பண்ணிடலாம். இப்போ நம்ம ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம மாடர்ன் இந்தியன் ஹிஸ்ட்ரி அதில் பார்ப்போம். மாடர்ன் ஹிஸ்ட்ரி ஃப்ரம் தி about the middle of 18th century until the present, significant events, personalities and issues. மிடில் ஆஃப் 18th century அப்படின்னா 1750 இந்த காலகட்டத்திலேருந்து இப்போ ப்ரெசண்ட் வரைக்கும், நீங்கள் இப்போ எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அந்த ப்ரெசண்ட் வரைக்கும் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்னிஃபிகண்ட் ஈவெண்ட்ஸு, முக்கியமான பர்சனாலிட்டிஸ் அண்டு இஸ்யூஸ், இது ஃபுல்லுமே வந்து இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 1750 பார்த்தோம் அப்படின்னா இதுக்கப்புறம் ஒரு முக்கியமான ஒரு ஆக்ட் வந்திருக்கும். 1757 முக்கியமான ஒரு பேட்டில், ஒரு சண்டை நடந்திருக்கும். அது என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் கவர் பண்ணுங்கள், கீழே வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் தான் வந்து இந்திய வரலாறு வந்து டோட்டலாக வந்து மாறியிருக்கும். 1757 ஒரு பேட்டில் நடத்திருக்கும். அது என்ன பேட்டில் அப்படின்னு தெரிஞ்சால் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதனால் இது வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாடர்ன் ஹிஸ்ட்ரிக்கும் என்ன நம்ம பேசிக்காக படிக்கணும்
இது ஃபுல்லாக முடிச்சுட்டு நான் சொல்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் பற்றி படிக்க போகிறோம். ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வேரியஸ் ஸ்டேஜஸ். நமக்கு சுதந்திரம் வந்து உடனே கிடைக்கல. சுதந்திரம் வந்து பல்வேறு போராட்டங்களுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கோம். நம்ம ஆங்கிலேயர்கள்ட்ட அடிமையாக இருக்கோம் அப்படிங்கிறதே நம்ம முன்னோர்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. தாதாபாய் நவ்ரோஜி போன்ற தலைவர்கள் சொன்ன அப்புறம் தான் நமக்கு அந்த விஷயங்கள் வந்து தெரிஞ்சிருக்கும். அது மாதிரி நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் நிறையா ஸ்டேஜஸ் இருக்குது, நிறையா போராட்டங்கள் இருக்குது. அதை பற்றி நாம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூட்டர்ஸ் அண்ட் கான்ட்ரிபியூஷன். முக்கியமான தலைவர்கள்லாம் யார் யார், என்னென்ன கான்ட்ரிபியூஷன்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி. இப்போ தமிழ்நாட்டிலேருந்து வர்றோம். தமிழ்நாட்டில் நம்ம எல்லாமே தமிழ் மாநிலத்தில் இங்கே இருக்கோம். இப்போ நம்ம மாநிலத்தில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா, இல்லை அவங்கவுங்க அந்தந்த மாநிலத்தில் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதுமா அப்படின்னா கிடையாது. நம்ம நாடு வந்து மிகப்பெரிய நாடு, பல்வேறு நிலப்பரப்பை கொண்டது. அதனால் நம்ம கண்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா பகுதியில் இருந்த தலைவர்களையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈஸ்டர்ன் சைடாக இருந்தாலும் பரவாயில்ல, வெஸ்டர்ன் சைடு, நார்தர்ன் சைடு, சதர்ன் சைடு. ஸோ இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட் ஆஃப் த கண்ட்ரிலையும் இருக்கக்கூடிய கான்ட்ரிபியூட்டர்ஸ் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் கன்சாலிடேஷன் அண்டு ரீஆர்கனைசேஷன் வித்தின் தி கண்ட்ரி. ஸோ சுதந்திரத்துக்கு அப்புறம், சுதந்திரம் நமக்கு கிடைச்ச அப்புறமே இப்படி ஒரு நாடு வந்து கிடையாது. நிறையா பிரிவுகளாக தான் இருக்கும். அது கன்சாலிடேஷன் அப்படின்னா ஒருங்கிணைப்பு அப்படின்னு நம்ம சொல்லலாம். எப்படி நம்ம நாட்டை வந்து ஒருங்கிணைச்சாங்க, கிட்டத்தட்ட 550க்கும் மேற்பட்ட குட்டி குட்டி பகுதிகளாக தான் இந்தியா வந்து பிரிஞ்சிருக்கும். அதை வந்து ஒருங்கிணைத்து தான் இப்போ நம்ம இந்தியா அப்படின்னு நம்ம இருக்கோம். ஸோ அதை பற்றின தகவல்கள் நமக்கு வந்து தெரியணும். அதுக்கப்புறம் நிறையா தகவல் நம்ம நிறையா மாநிலங்கள் வந்து இரண்டாக பிரிக்கப்பட்டிருக்கோம், இரண்டாக பிரிந்து இருந்த மாநிலங்கள் ஒன்றாக சேர்ந்துருக்கும், பேர் மாற்றிருப்பாங்க. உள்ளிட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த டாப்பிக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். நான் தமிழையும் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்காக இதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நானே இதை ரீட் பண்ணிடுறேன். நவீன இந்திய வரலாறு சுமார் 18ஆம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து தற்போதைய குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள், ஆளுமைகள், பிரச்சனைகள் வரை வந்து இந்த டாப்பிக்கில் கவர் பண்ணணும். சுதந்திர போராட்டம் அதில் பார்த்தோம் அப்படின்னா அதன் பல்வேறு நிலைகள் மற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலிருந்து முக்கியமான பங்களிப்பாளர்கள், அவங்கள பற்றி நாம் படிச்சுக்கணும். அதுக்கடுத்து சுதந்திரத்துக்கு பிறகு நாட்டின் ஒருங்கிணைப்பு மற்றும் மறுசீரமைப்பு பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு நம்ம என்ன புக் படிக்கலாம் இந்த டாப்பிக்கு ஃபுல்லாக அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அகைன் சேம் என்சிஇஆர்டி பேசிக்கு என்சிஇஆர்டிஸ் வந்து கண்டிப்பாக படிக்கணும். அப்படி இல்லை என்சிஇஆர்டி இல்லை அப்படின்னா தமிழ்நாடு எஸ்சிஇஆர்டி நீங்கள் படிச்சுக்கலாம். தமிழ்நாடு எஸ்சிஇஆர்டின்னு நான் சொல்கிறது சமச்சீர் புத்தகங்களும். இது வந்து பேசிக்கு கண்டிப்பாக படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பிபின் சந்திரான்னு சொல்லிட்டு ஒரு ஆத்தர் இருக்காங்க, அவங்களுடைய புக் நீங்கள் படிச்சுக்கலாம். பிபின் சந்திராவினுடைய ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் புக் ஒன்று இருக்குது. இன்னொன்று இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். இந்தியா ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். இந்த புக் தான் அவங்க வந்து படிச்சுக்கோங்க. ஸோ என்சிஆர்டி, தமிழ்நாடு ஸ்கூல் புக், அதுக்கடுத்து பிபின் சந்திராவோட புக் நீங்கள் படிக்கிறப்ப இந்த டாப்பிக்கில் இருக்கக்கூடிய கேள்விகள் நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம மாடர்ன் ஹிஸ்ட்ரியும் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் தி வேர்ல்டு அப்படிங்கிற டாபிக். இந்த டாப்பிக்கில் என்னென்ன கவர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, விச் இன்க்ளூட்ஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு, இன்க்ளூட்ஸ் 18th செஞ்சுரியில் நடந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், வேர்ல்டு வார்ஸ், ரீட்ராவல் ஆஃப் நேஷ்னல் பவுண்ட்ரிஸ், காலனைசேஷன், டீகாலனைசேஷன், பொலிட்டிக்கல் ஃபிலாசபிஸ் லைக் கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோசியலிசம் அண்ட் their ஃபார்ம்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் ஆன் த சொசைட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் தமிழ்லையும் ரீட் பண்ணிடுறேன். தொழில் புரட்சி, உலகப் போர்கள், உலகத்தில் இருந்த 1ஆம் உலகப்போர், 2ஆம் உலகப்போர், அவைகள், தேசிய எல்லைகளை வந்து மறுவரை செய்தல், காலனித்துவம், அதுக்கடுத்து இதுதான் இங்கே சொல்லியிருக்கோம், கம்யூனிசம், முதலாளித்துவம், சோசியலிசம் போன்ற அரசியல் தத்துவங்கள் போன்றவை வந்து 12ஆம் நூற்றாண்டிலிருந்து வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன்லேருந்து நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். ஃப்ரெஞ்சு ரெவல்யூஷன் அதுலேருந்து படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்குமே ஹிஸ்ட்ரி ஆஃப் த வேர்ல்டு இதுக்குமே வந்து ஃபார் பேசிக்ஸ் என்சிஆர்டி யூஸ் பண்ணுங்கள். என்சிஆர்டி வந்து நீங்கள் படிக்கலாம். என்சிஆர்டி தான் பேசிக்குன்னு படிச்சுக்கோங்க. ப்ளஸ் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் நீங்கள் அமேசானில் போட்டாவே ஒரு ஸ்டாண்டர்ட் புக் வரும், ஃபேமஸான ஸ்டாண்டர்ட் புக். அந்த புக் வந்து இந்த டாப்பிக்கு பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இந்தியன் சொசைட்டி அப்படிங்கிற டாபிக் பார்க்க இருக்கோம். இந்தியன் சொசைட்டி, சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இந்தியன் சொசைட்டி அண்ட் டைவர்சிட்டி ஆஃப் இந்தியா அப்படிங்கிற டாபிக். ரோல் ஆஃப் விமன் அண்ட் விமன் ஆர்கனைசேஷன், பாப்புலேஷன் அண்ட் அசோசியேட்டிவ் இஸ்யூஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். பாவர்ட்டி அண்ட் டெவலப்மெண்டல் இஸ்யூஸ், அர்பனைசேஷன், their ப்ராப்ளம்ஸ் அண்ட் the ரெமிடிஸ் அப்படிங்கிற டாபிக். எஃபெக்ட்ஸ் ஆன் குளோபலைசேஷன் ஆன் இந்தியன் சொசைட்டி, சோசியல் எம்பவர்மெண்ட்
கம்யூனிசம் இல்லை, கம்யூனலிசம், ரீஜனலிசம், செக்யூலரிசம் இந்த டாபிக் வந்து இதில் நம்ம பார்க்குறோம். தமிழில் ரீட் பண்ணிடுறேன். இந்திய சமூகத்தின் முக்கியமான அம்சங்கள்: இந்தியாவினுடைய பன்முகத்தன்மை, பெண்கள் மற்றும் பெண்களின் அமைப்புகளினுடைய பங்கு, மக்கள் தொகை மற்றும் அதன் தொடர்புடைய பிரச்சனைகள், வறுமை மற்றும் வளர்ச்சி அதை சார்ந்த பிரச்சனைகள், நகரமயமாக்கல் மற்றும் அவைகளின் பிரச்சனைகள் மற்றும் அவற்றினுடைய தீர்வுகள் பற்றி நம்ம படிக்கணும். இந்திய சமூகத்தினுடைய உலகமயமாக்கல் அதாவது குளோபலைசேஷனுடைய எஃபெக்ட் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த டாபிக் கவர் பண்ணுது. சமூக அதிகாரம், வகுப்புவாதம், அதுக்கடுத்து பிராந்தியத்துவம், மதசார்பின்மை போன்ற டாபிக் வந்து இதில் வந்து கவர் ஆகுது. அகைன் இந்த டாபிக்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான இந்த டாபிக்ஸ் எல்லாமே பேசிக் வேணும் அப்படின்னா அகைன் என்சிஆர்டி தான். என்சிஆர்டியில் வந்து சொசைட்டி பற்றின நிறைய புத்தகங்கள் இருக்குது. என்சிஆர்டியில் வந்து நீங்கள் இந்தியன் சொசைட்டி சார்ந்த புத்தகங்கள் வந்து நீங்கள் படிங்க. 11th 12th இருக்குது. பேசிக்கில் வந்து 6th to 8th இருக்கக்கூடிய அந்த பொலிட்டிக்கல் சயின்ஸ், சோசியல் அண்டு பொலிட்டிக்கல் லைஃப்னு ஒரு புக் இருக்கும். 6th இருக்கும், 7th இருக்கும், 8th இருக்கும். அந்த புக் படிச்சுட்டு அதுக்கடுத்து இந்த சோசியாலஜி புக்ஸ் வந்து என்சிஆர்டியில் வந்து படிங்க. அதுக்கடுத்து முக்கியமாக இதிலேருந்து வரக்கூடிய கேள்விகள் வந்து மோஸ்ட்லி நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் இருக்குது. ஆனால் அது வந்து சொல்ல மறந்துட்டேன். இது வரைக்கும் உள்ள டாப்பிக்கில் வந்து கூட அந்த அளவுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்காது. இதுக்கடுத்து வரக்கூடிய டாபிக் எல்லாமே கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் இருக்கும். இந்த டாபிக் வந்து முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கக்கூடிய கேள்விகள் இருக்கும். அதனால் அதுலேருந்து நம்ம நோட்ஸ் எடுக்கிறது கண்டிப்பாக வந்து முக்கியம். நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் படித்தா தான் இதில் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஜாகிரஃபி நம்ம பார்க்க இருக்கோம். Salient features of world's physical geography. Distribution of key natural resources across the world include South Asia and Indian subcontinent. Factors responsible for the location of primary, secondary and tertiary sector industries in various parts of the world including India. Important geographical phenomena such as earthquake, tsunami, volcanic activities, cyclone, geographical features and their location changes in critical geographical features including water bodies and ice caps and in flora and fauna and the effects of such changes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா உலகின் இயற்பியல் புவியியலின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. உலகெங்கிலும் உள்ள முக்கிய இயற்கை வளங்களின் விநியோகம், முக்கியமாக தெற்காசியா, நம்ம சவுத் ஏஷியா அண்டு இந்தியன் சப்கான்டினென்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா உட்பட துணைக்கண்டம் கொடுத்துருக்காங்க. உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்தியா உட்பட முதன்மை மற்றும் 2ஆம் நிலை மற்றும் 3ஆம் நிலை தொழில்களின் இருப்பிடத்திற்கு காரணமான காரணிகள் வந்து கேட்டிருக்காங்க. பூகம்பம், சுனாமி, எரிமலை செயல்பாடுகள், சூறாவளி போன்ற முக்கிய புவி இயற்பியல் நிகழ்வுகள் வந்து நம்ம படிக்கணும். புவியியல் அம்சங்கள் மற்றும் முக்கியமான புவியியல் அம்சங்கள் அவை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அவற்றினுடைய இருப்பிட மாற்றங்கள் மற்றும் தாவரங்கள் மற்றும் விலங்கினங்கள் அத்தகைய மாற்றங்களின் விளைவுகள்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம அகைன் புக் லிஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா என்சிஆர்டிஸ் தான். என்சிஆர்டிஸ் வந்து ரொம்ப தரவாக படிச்சுக்கோங்க. 6th to 12th என்சிஆர்டிஸ் வந்து படிச்சுக்கோங்க. 6th 10th வரைக்கும் இருக்கக்கூடிய என்சிஆர்டி வந்து ரொம்ப பேசிக்காக இருக்கும். அது படித்து முடிச்சிட்டிங்க. அது ப்ரிலிம்ஸுக்கே நம்ம இதெல்லாம் படித்து முடிச்சிடும் சொல்ல போனால் ஜாகிரஃபி என்சிஆர்டி. ஸோ 6th to 10th என்சிஆர்டி படிச்சுக்கோங்க. 11th 2 புக் இருக்கும், 2 என்சிஆர்டி இருக்கும். 12th 2 என்சிஆர்டி இருக்கும். இது வந்து கண்டிப்பாக இது வந்து படிக்கணும். 11th வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி பற்றின என்சிஆர்டி வந்து ப்ளூ கலர் புக் இருக்கும். கண்டிப்பாக இந்த புக் வந்து படித்தாகணும். அது வந்து ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி வந்து கவர் பண்ணும். இதை முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜிசி லியாங்னு சொல்லிட்டு சவுத் கொரியன் ஒருத்தர் அவருடைய புத்தகம் இருக்கும் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிக்கு. அந்த புக்கு வந்து படிக்கலாம். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்லையும் ஜியாகிரஃபி சார்ந்த விஷயங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக தி ஹிண்டு அப்படின்னு ஒரு பேப்பர் இருக்கும். அந்த நியூஸ் பேப்பர் தான் ஹிண்டு நியூஸ் பேப்பர், இல்லைனா இந்தியன் எக்ஸ்பிரஸ் 2 பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து நமக்கு ஒரு மேகசின் வேணும் அப்படின்னா யோஜனான்னு ஒரு மேகசின் இருக்கும். யோஜனா மேகசின் வந்து படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து தமிழ் வழியில் தான் நான் படிக்கிறேன், நான் வந்து தமிழில் தான் மெயின்ஸ் எழுத போகிறேன் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்க அப்படின்டா திட்டம்னு ஒரு திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேகசின் இருக்குது. இந்த யோஜனா மேகசினுடைய அப்படியே தமிழ் வெர்ஷன் தான் திட்டம் அப்படிங்கிற மேகசின்.
அந்த மேகசின் நீங்கள் வந்து படிச்சுக்கலாம். இதில் வந்து கவர்மெண்ட்டோட மேகசின் தான். நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேகசினில் வந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம GS1 ஃபுல்லாக பார்த்துட்டோம். இப்போ நம்ம GS2 வந்து நம்ம பார்க்க போகிறோம். GS2 வந்து முக்கியமாக என்னென்ன கவர் பண்ணும் அப்படின்னு பார்த்தோன்னா, பாலிட்டி, கவர்னன்ஸ், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இந்த 3 டாபிக் தான் இது வந்து முக்கியமாக வந்து கவர் பண்ணும். அதை நம்ம பார்ப்போம். கான்ஸ்டிடியூஷன், பாலிட்டி, சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், இந்த டாபிக் தான் இந்த GS2 அப்படிங்கிறது முக்கியமாக கவர் பண்ணுது. அரசியல் அமைப்பு, அரசியல், சமூக நீதி மற்றும் சர்வதேச உறவுகள் அப்படிங்கிறது தான் இந்த டாபிக் முக்கியமாக கவர் பண்ணுது. நம்ம இதனுடைய சப் டாபிக்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன், ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், எவால்வேஷன், ஃபீச்சர்ஸ், அமெண்ட்மெண்ட்ஸ், சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் அண்ட் பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். தமிழில் இந்திய அரசியல் அமைப்பு, வரலாற்று அடிப்படைகள், அதனுடைய பரிணாமம், அதனுடைய அம்சங்கள், சட்டத்தினுடைய இந்திய அரசியலமைப்பில் நடந்த திருத்தங்கள், அதனுடைய குறிப்பிடத்தக்க விதிகள் மற்றும் அடிப்படை கட்டமைப்புங்கிறத நம்ம பார்க்கணும். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன் எப்படி உருவானுச்சு. ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் நடந்திருக்கும். ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒரு ஃபஸ்ட்டு ஆக்ட்டு பிரிட்டிஷ்காரங்க நம்ம இந்தியா மேலே கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது இது வந்து 1773 கொண்டு வந்திருப்பாங்க. 1773 ரெகுலேட்டிங் ஆக்ட் அப்படின்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கடுத்து நிறையா ரெகுலேட்டிங் ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கடுத்து அமெண்டிங் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் வந்திருக்கும். அதுக்கடுத்து வில்லியம் பிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து சார்ட்டர் ஆக்ட் இருக்கும். அப்புறம் கவுன்சில் ஆக்ட்டு உள்ளிட்ட நிறைய ஆக்ட் இருக்கும். இந்த மாதிரியான ஹிஸ்டாரிக்கல் அண்டர்பின்னிங்ஸ் நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியணும். இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய அசம்பிளி எப்போ க்ரியேட் பண்ணாங்க, அதை பற்றின விஷயங்கள் நமக்கு தெரியணும். அதுக்கடுத்து இந்தியன் கான்ஸ்டியூஷனுடைய முக்கியமான ஃபீச்சர்ஸ் என்ன, அதனுடைய அம்சங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கிறது தெரியணும். அமெண்ட்மெண்ட்ஸ், முக்கியமான சட்ட திருத்தங்கள். நமக்கு 1950 இந்தியா வந்து குடியரசு நாடாயிருச்சு. நமக்கு வந்து கான்ஸ்டியூஷன் வந்துருச்சு. இருந்தாலும் அந்த சட்டமே வந்து அதுக்கடுத்து பயன்படுத்த முடியாது. நிறையா முறை சட்டத்தை வந்து நாம் திருத்தியிருக்கோம். அது எப்படி அப்படிங்கிறது நம்ம 100 திருத்தங்களுக்கு மேலே இருக்குது. அந்த திருத்தங்கள் பற்றின விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் வந்து பேசிக் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிக்னிஃபிகண்ட் ப்ரொவிஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்து அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர்னால் என்ன, அது எந்த ஜட்ஜ்மெண்ட்டில் பேசிக் ஸ்ட்ரக்சர் பற்றி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க, என்னென்ன ஜட்ஜ்மெண்ட்லாம் சொல்லியிருக்காங்க, பேசிக் ஸ்ட்ரக்சரில் என்னென்னலாம் கவர் ஆகுது அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக்கே பார்க்கலாம். லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி பை லக்ஷ்மிகாந்த்னு ஒரு ஆத்தர் இருக்காங்க. அவங்களுடைய புக் ஃபாலோ பண்ணுங்கள். இல்லைனா டிடி பாசுன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களுடைய புக் இருக்கும். டிடி பாசு, இவங்களுடைய புக் வந்து தமிழ்லையும் அவைலபிள். நீங்கள் தமிழில் தான் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா டிடி பாசு அவங்களுடைய புக் வந்து படிக்கலாம். அவங்களுடைய புக்கு வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேர், பட் நீங்கள் தேடினீங்கன்னா கிடைக்கும். இந்த புக் வந்து படிக்கலாம். துர்காதாஸ் பாசு, டிடி பாசு, அவருடைய புக்கு வந்து இந்த டாப்பிக்கை கவர் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் தி யூனியன் அண்ட் த ஸ்டேட்ஸ், இஸ்யூஸ், challenges and pertaining to the federal structure, devolution of powers and finances up to the local level and challenges therein அப்படின்னு கொடுத்துருக்காங்க. யூனியன் மற்றும் மாநிலங்களின் செயல்பாடுகள் மற்றும் பொறுப்புகள், கூட்டாட்சி அமைப்பு தொடர்பான சிக்கல்கள் மற்றும் சவால்கள், உள்ளூர் மட்டங்கள் வரையிலான அதிகாரங்கள் மற்றும் நிதிகளின் பங்களிப்பு மற்றும் அதில் உள்ள சவால்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதையுமே வந்து சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் அப்படிங்கிற டாப்பிக்கில் வந்து வரும். இதுக்குமே பேசிக் வந்து நீங்கள் ஒரு இந்தியன் பாலிட்டி புக் வந்து நம்ம படிச்சுக்கலாம். இந்த டாபிக் பாலிட்டி பொறுத்த வரைக்கும் நிறைய கேள்விகள் வந்து நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் வரும். கண்டிப்பாக நியூஸ் பேப்பர் ரீடிங், அதுலேருந்து வரக்கூடிய அந்த நம்ம நோட்ஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்து தான் இந்த நிறைய கேள்விகள் இந்த டாப்பிக்கில் GS2 வந்து வரும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் வேரியஸ் ஆர்கன்ஸ், டிஸ்பியூட் ரீட்ரஸல் மெக்கானிசம் அண்டு இன்ஸ்டிடியூஷன்ஸ், கம்பேரிசன் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனல் ஸ்கீம் வித் தட் ஆஃப் அதர் கண்ட்ரிஸ், பல்வேறு உறுப்பு நாடுகளுக்கு இடையேயான அதிகாரங்கள் பிரிப்பது, தகராறு தீர்க்கும் வழிமுறைகள் மற்றும் நிறுவனங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு திட்டத்தை மற்ற நாடுகளோடு ஒப்பிடுதல் அப்படிங்கிறது. இந்த டாப்பிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸில் தான் உங்களுக்கு கிளியர் ஆகும். இந்த டாபிக் வந்து கவர் ஆகும்.
2021 ஜனவரி மாதம் நடந்த எக்ஸாமில் கூட உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. இந்தியாவினுடைய ஜுடிஷியரியை வந்து யூகேயோட ஜுடிஷியரியோட வந்து கம்பேர் பண்ணி கேட்டிருப்பாங்க. ஏன்னா யூகேயில் பார்த்தோம் அப்படின்னா ஜுடிஷியரியோட பார்லிமெண்ட்டுக்கு வந்து பவர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். பார்லிமெண்ட்டுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஜுடிஷியரியை விடவே. இருந்தாலுமே கூட ஒரு ஜட்ஜ்மெண்ட், முக்கியமான ஜட்ஜ்மெண்ட் வந்து இவங்க சுப்ரீம் கோர்ட், அதாவது அந்த நாட்டினுடைய இங்கிலாந்துடைய சுப்ரீம் கோர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த பேஸாக வச்சு ஒரு கேள்வி வந்து கேட்டிருந்தாங்க. நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்குறப்ப உங்களுக்கு புரியும். அதனால் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த டாபிக் வந்து ரொம்ப நிறைய டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் வரும் இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்குறது ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா பார்லிமெண்ட் அண்ட் ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷனிங், காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், பவர்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ், இஸ்யூஸ் அரைசிங் அவுட் தேர். அதாவது பாராளுமன்றம் மற்றும் மாநில சட்டமன்றங்களினுடைய கட்டமைப்பு, செயல்பாடுகள், அவங்களுடைய வணிக நடத்தைகள் மற்றும் அதிகாரங்கள், சலுகைகள் மற்றும் இவற்றிலிருந்து எழக்கூடிய பிரச்சனைகள். இதுக்குமே வந்து நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் நிறையா டாபிக் கவர் ஆகும். நமக்கு பார்லிமெண்ட்டு, அதுக்கடுத்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர், அதை பற்றி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, பார்லிமெண்ட்டோட ஃபங்க்ஷன் என்ன, மாநில சட்டமன்றங்கள் அதாவது ஸ்டேட் லெஜிஸ்லேச்சனுடைய ஃபங்க்ஷனிங்லாம் என்னங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். காண்டக்ட் ஆஃப் பிஸ்னஸ், எப்படி ஒரு பிஸ்னஸ் டெய்லி என்னுடைய அவை வந்து எவ்வாறு நடக்குது, பார்லிமெண்ட்லாம் எப்படி நடக்குது, ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரில் எந்த மாதிரி நடக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய பவர் என்ன, ப்ரிவிலேஜஸ், ஸ்பீக்கருக்கு என்னென்ன பவர் இருக்குது, எம்பிக்கு என்னென்ன பவர் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன சலுகைகள் இருக்குது, அதே மாதிரி எம்எல்ஏ, நம்ம மாநில சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகருக்கு என்னென்னவைகள் இருக்குது போன்றவை நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதில் எழக்கூடிய பிரச்சனைகள் போன்றவை வந்து நம்ம இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு பேசிக்கு நீங்கள் பாலிட்டி புக் பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். ஸ்ட்ரக்சர், ஆர்கனைசேஷன் ஆஃப் ஃபங்க்ஷனிங் ஆஃப் எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, மினிஸ்ட்ரிஸ் அண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட், ப்ரெஷர் குரூப்ஸ், ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் அசோசியேஷன்ஸ் இன் தி அண்ட் த ரோல் இன் தி பாலிட்டி. இது வந்து கேட்டிருக்காங்க. நிர்வாக மற்றும் நீதித்துறையின் அமைப்பு மற்றும் செயல்பாடு, அரசாங்கத்தின் அமைச்சகங்கள் மற்றும் துறைகள், அழுத்தம் மற்றும் குழுக்கள், முறையான முறைசாரா இயக்கங்கள் மற்றும் அரசியலின் அவற்றுடைய பங்கு என்னென்ன அப்படின்ற இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது. இதுக்குமே வந்து பேசிக் இந்தியன் பாலிட்டி புக் பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து லக்ஷ்மிகாந்த் எழுதுனா கவர்னன்ஸ்னு ஒரு புக் இருக்கும். மிஸ்டர் லக்ஷ்மிகாந்த் எழுதுனா கவர்னன்ஸ் புக்கு. அந்த புக் வந்து நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டாபிக் வந்து சேலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட். கண்டிப்பாக இந்த டாப்பிக்கில் வந்து கேள்விகள் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்குது. சென்ற 2021ஆம் ஆண்டு நடந்த ஜான்வரி மாதம் நடந்த எக்ஸாமில் கூட இதை பற்றின கேள்வி வந்து கேட்டிருப்பாங்க. இந்த டாபிக் வந்து கண்டிப்பாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மாதிரி நீங்களுமே வந்து ஆன்லைனில் வந்து நோட்ஸ் எடுத்துக்கலாம். இல்லைனா புக்கில் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும் பாலிட்டி புக்கில், அதுலேருந்து நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு. அடுத்து அப்பாயின்மெண்ட் டு வேரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் போஸ்ட்டு, அவங்களுடைய பவர் என்ன, அவங்களுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்ன, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ். நிறைய கான்ஸ்டிடியூஷனல் பாடிஸ் இருக்குது. அவங்களுடைய பல்வேறு அரசியல் அமைப்பு பதவிகள், அவங்களுடைய அதிகாரங்கள், செயல்பாடுகள் மற்றும் பல்வேறு அரசமைப்பு அமைப்புகளின் பொறுப்புகளுக்கான நியமனம் போன்றவை வந்து படிச்சுக்கோங்க. இந்த டாபிக் வந்து எதில் கவர் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் பாலிட்டி புக்கில் கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டாச்சுட்டரி அண்ட் ரெகுலேட்டரி அண்ட் வேரியஸ் குவாசி ஜுடிஷியல் பாடிஸ். அதுக்கடுத்து கவர்மெண்ட் பாலிசிஸ் அண்ட் இன்டர்வென்ஷன்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் இன் வேரியஸ் செக்டார்ஸ் அண்ட் இஸ்யூஸ் அரைசிங் அவுட் ஆஃப் தர் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சட்ட ரீதியான ஒழுங்குமுறை மற்றும் பல்வேறு அரைநீதித்துறை அமைப்புகள். குவாசி ஜுடிஷியல் அமைப்பு அப்படின்னா நமக்கு இந்த ட்ரிபியூனல் மாதிரி சொல்லலாம். அந்த அமைப்புகளுக்குமே வந்து ஜட்ஜஸ் தான் அதனுடைய தலைவர்களாக இருப்பாங்க. அதனால் அவங்க வந்து தீர்ப்பு கொடுக்கக்கூடிய அதிகாரம் அவங்களுக்கு இருக்கும். அதான் நம்ம குவாசி ஜுடிஷியல் இருக்கக்கூடிய நீதிபதிகள் இருக்கிறதுனால நம்ம குவாசி ஜுடிஷியல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை பற்றி நீங்கள் படிக்கிற மாதிரி இருக்கும். பல்வேறு துறைகளின் வளர்ச்சிக்கான அரசின் கொள்கைகள் மற்றும் தலையீடுகள் மற்றும் அவற்றின் வடிவமைப்பு மற்றும் செயல்படுத்துதலில் எழும் சிக்கல்கள், இவை எல்லாமே வந்து மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக வந்து படிக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டெவலப்மெண்டல் ப்ராசஸஸ் அண்ட் டெவலப்மெண்ட் இண்டஸ்ட்ரி இன் த ரோல் ஆஃப் என்ஜிஓஸ், எஸ்ஹெச்ஜிஸ், அதுக்கடுத்து வேரியஸ் குரூப்ஸ், அசோசியேஷன்ஸ், டோனர்ஸு, சேரிட்டிஸ் அண்டு இன்ஸ்டிடியூஷனல் அண்டு அதர் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த என்ஜிஓஸ் அப்படின்னா நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எஸ்ஹெச்ஜி அப்படிங்கிறது செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்.
welfare schemes for vulnerable sections of population by the center and states, performance of these schemes, mechanisms, laws, institutions, bodies constituted for the protection and betterment of these vulnerable sections அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவுமே வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக இருக்கக்கூடிய எல்லா செக்ஷனுக்கான பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக என்னென்ன ஸ்கீம்ஸ்லாம் பண்ணுறாங்க, என்னென்ன வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஸ்கீம்ஸ்லாம் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறது மூலிமா தான் கவர் பண்ண முடியும். இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. நம்ம பார்த்தோம் அப்படின்னா கமிஷன்ஸ் நிறையா இருக்கும். கமிஷன் ஃபார் எஸ்சிஸ், கமிஷன் ஃபார் எஸ்டிஸ், கமிஷன் ஃபார் ஓபிசிஸ்க்கு இருக்கக்கூடிய கமிஷன்ஸ், இதெல்லாம் நம்ம வந்து இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்குது மக்களுக்கு அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். என்னுடைய தமிழ் வெர்ஷன் வந்து நீங்கள் வந்து இதை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா இஸ்யூஸ் ரிலேட்டிங் டு டெவலப்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஆஃப் சோசியல் செக்டார் சர்வீசஸ் ரிலேட்டிங் டு ஹெல்த், எஜுகேஷன் அண்டு ஹியூமன் ரிசோர்ஸஸ். இஸ்யூஸ் ரிலேட்டிங் டு பாவர்ட்டி அண்ட் ஹங்கர், சுகாதாரம், கல்வி, மனிதவளம் தொடர்பான சமூகத்துறை சேவைகளின் மேம்பாடு மற்றும் மேலாண்மை தொடர்பான சிக்கல்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வறுமை மற்றும் பசி தொடர்பான பிரச்சனைகள். இந்த டாபிக் எல்லாமே மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் கவர்னன்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி, இ-கவர்னன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், மாடல்ஸ், சக்ஸஸஸ், லிமிட்டேஷன்ஸ் அண்ட் பொட்டன்ஷியல், சிட்டிசன் சார்ட்டர்ஸ், டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி அண்ட் இன்ஸ்டிடியூஷனல் அண்ட் அதர் மெஷர்ஸ் அப்படின்னு இந்த டாபிக் கவர் ஆகுது. நிர்வாகத்தின் முக்கிய அம்சங்கள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல், மின் ஆளுமை பயன்பாடுகள், மாதிரிகள், வெற்றிகளுடைய வரம்புகள், திறன், குடிமக்கள் சாசனங்கள், வெளிப்படைத்தன்மை மற்றும் பொறுப்புக்கூறல் மற்றும் நிறுவன மற்றும் பிற நடவடிக்கைகள். இந்த டாபிக் வந்து உங்களுக்கு லக்ஷ்மிகாந்த் நான் சொல்ல இல்லைங்களா, அந்த கவர்னன்ஸ் பை லக்ஷ்மிகாந்த் அந்த புக்கில் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறது மூலிமா அந்த டாப்பிக்கில் வந்து கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நம்மளால் வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் டாபிக் போகலாம். ரோல் ஆஃப் சிவில் சர்வீசஸ் இந்த டெமோக்ரஸி. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. நம்மளே சிவில் சர்வீசஸ்க்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஐஏஎஸ், ஐபிஎஸ் போன்ற பணிகளை உள்ளடக்கிய இந்த தேர்வுக்கு, சிவில் சர்வீசஸ் குடிமை பணி தேர்வுகளுக்கு இதை பற்றின கேள்வி கண்டிப்பாக நம்ம இதுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். பேசிக்கு நீங்கள் லக்ஷ்மிகாந்த் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸில் இந்த மாதிரி இதில் வரக்கூடிய இஷ்யூக்கு நிறையா கரண்ட் அஃபேர்ஸில் கவர் ஆகும். அதை நம்ம பார்த்துக்கலாம். இந்தியா அண்ட் இட்ஸ் நெய்பர்ஹுட் ரிலேஷன்ஸ். இது வந்து தமிழ்நாடு ஸ்கூல் புக்கு. இந்த டாபிக் வந்து நிறையா நெய்பர்ஹுட் ரிலேஷன் வந்து இந்த பாலிட்டி புக்கில் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்த்துக்கலாம். பைலேட்ரல், ரீஜினல், குளோபல் குரூப்பிங்ஸ் அண்டு அக்ரிமெண்ட்ஸ் இன்வால்விங் இந்தியா அண்டு அஃபெக்டிங் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் குரூப்பிங்கில் நம்ம நிறையா இருக்கோம். நிறையா குரூப்பிங் நம்ம இருக்கலாம், மெம்பராக இருக்கலாம், இல்லைனா நம்மளை அவங்க பல மீட்டிங்க்கு நம்மளை கூப்பிடுவாங்க. நம்மளுடைய ஆதிக்கம் அதில் இருக்கும். இப்போ சார்க்கு, பிரிக்ஸ் இருக்கும், நிறையா இருக்குது. G20 இருக்குது. இந்த மாதிரி பல அமைப்புகள் இருக்குது. முக்கியமாக அந்த குவாடு சொல்லலாம். குவாடு அப்படிங்கிறது நாற்கர நாடுகளின் கூட்டமைப்புன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. இதனுடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியமாக இருக்குது. பல விஷயங்களுக்கு வந்து இந்தியா குரல் கொடுத்துக்கிட்டு இருக்குது. அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம இதில் பார்க்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் இதில் வந்து கவர் ஆகும். ஜனநாயகத்தின் வந்து குடிமைப்பணி என்னுடைய பங்கு, இந்தியா மற்றும் அதன் சுற்றுப்புற உறவுகள், இந்தியா மற்றும் அல்லது இந்தியாவினுடைய நலன்களை பாதிக்கும், அதாவது தாக்கத்தை ஏற்படுத்தும்னு கூட சொல்லிக்கலாம். தாக்கத்தை ஏற்படுத்தும் இருதரப்பு, பிராந்திய மற்றும் உலகளாவிய குழுக்கள் மற்றும் ஒப்பந்தங்கள் எல்லாமே இதில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக அந்த டாபிக் வந்து படிக்கணும். இப்போ நீங்கள் வேர்ல்டு பற்றி நம்ம ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா நம்ம எல்லாமே படிக்க வேண்டியதில்லை. இப்போ ஹிந்து நியூஸ் பேப்பரில் வேர்ல்டுன்னு ஒரு பேஜ் இருக்கும். வேர்ல்டில் உட்காந்து நம்ம எல்லாமே படிச்சுக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னா கண்டிப்பாக தேவையில்லை. நம்ம இந்தியா சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள் மட்டும் நம்ம அதில் வந்து படித்தா போதும். இந்தியான்னு ஒரு பேர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் படிக்கலாம், இல்லைன்னா அந்த நியூஸ் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். நம்ம வந்து நடக்கக்கூடிய உலக நிகழ்வுகளில் நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டரோ இல்லை பிரசிடெண்ட்டோ இல்லை வைஸ் பிரசிடெண்ட்டோ இல்லை வெளியுறவுத்துறை அமைச்சரோ, நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், இல்லைனா வெளியுறவுத்துறையிலேருந்து வேறு அஃபீஷியல்ஸோ யாராச்சும் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணுறாங்க, நம்ம இந்தியா ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுக்குது, நம்ம இந்தியாவினுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னா
அந்த நியூஸ் நமக்கு தேவை. இந்தியா எந்த வகையிலையும் குரல் கொடுக்கல அப்படின்னா நமக்கு அந்த விஷயம் வந்து தேவையே கிடையாது. இந்தியா சார்ந்து மட்டும்தான் நம்ம படிக்க போகிறோம். இந்தியாவுக்கான எக்ஸாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவை வச்சு தான் நம்மளுடைய எல்லாமே இருக்கணும். நம்ம நாடு ஒரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தா மட்டுமே நம்ம படித்தா போதும். நம்ம நாடு அதை பற்றி கண்டுக்கவே இல்லைன்னா நம்மளும் அதை பற்றி கண்டுக்க வேண்டிய அவசியமே இல்லை. முக்கியமான எல்லாத்துக்குமே இந்தியா குரல் கொடுக்கும். இந்தியா நம்ம குரல் கொடுக்கவே இல்லைன்னா அந்த விஷயம் வந்து தேவையில்லாத ஒரு விஷயமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எஃபெக்ட் ஆஃப் பாலிசிஸ் அண்டு பாலிட்டிக்ஸ் ஆஃப் டெவலப்டு அண்ட் டெவலப்பிங் கண்ட்ரீஸ் ஆன் இந்தியாஸ் இன்ட்ரெஸ்ட் அண்டு இந்தியன் டயஸ்போரா அப்படின்னு அந்த டாபிக் கவர் ஆகுது. இம்பார்ட்டண்ட் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஏஜென்சிஸ் அண்டு ஃபோரா தர் ஸ்ட்ரக்சர் அண்டு மண்டேட். இந்தியாவின் நலன்களில் வளர்ந்த மற்றும் வளரும் நாடுகளினுடைய கொள்கைகள் மற்றும் அரசியலின் விளைவு மற்றும் புலம்பெயர்ந்த இந்தியர்கள், அதாவது வெளிநாடு வாழ் இந்தியர்கள், அவங்கள சார்ந்த விஷயங்கள், அவங்களுடைய தாக்கம் வந்து இந்தியாவில் எந்த மாதிரி இருக்குது போன்ற விஷயங்கள் வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. அதே மாதிரி முக்கியமான சர்வதேச நிறுவனங்கள், அதனுடைய ஏஜென்சிகள் மற்றும் அவங்களுடைய கட்டமைப்பு, யூஎன் பற்றி நம்ம படிக்கிறோம், அதனுடைய கிளை அமைப்புகள் பற்றிலாம் நம்ம படிக்கிறோம் போன்றவை வந்து இந்த டாப்பிக்கில் வந்து கவர் ஆகுது. மோஸ்ட்லி இந்த டாபிக் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் வந்து உங்களுக்கு வந்து கவர் ஆகும். ஸோ அடுத்து நம்ம GS2 வந்து நம்ம கம்ப்ளீட்டாக நம்ம GS1 பார்த்துட்டோம், GS2 நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ நம்ம GS3 வந்து நம்ம பார்க்கலாம். இந்த GS3ல பார்த்தோம் அப்படின்னா என்ன டாபிக் கவர் ஆகுது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்துடலாம். நண்பர்களே, இந்த வீடியோ வந்து ரொம்ப நேரம் வந்து போகும். ஏன்னா எல்லா மெயின் சிலபஸுமே ஒரே வீடியோவில் முடிக்கணும் அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும். அதனால் வந்து பட் இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஸோ நம்ம இது பார்க்கலாம். டெக்னாலஜி, எக்கனாமிக் டெவலப்மெண்ட், பயோடைவர்சிட்டி, என்விரான்மெண்ட், செக்யூரிட்டி அண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். ஓகே, ஸோ அதனால் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இதில் கவர் ஆகுது, எக்கனாமிக்ஸ் கவர் ஆகுது, என்விரான்மெண்ட்டு கவர் ஆகுது, இன்டர்னல் செக்யூரிட்டி கவர் ஆகுது, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். கிட்டத்தட்ட 5 டாப்பிக்கு இந்த ஒரு தாளில் வந்து கவர் ஆகுது. தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தொழில்நுட்பம், பொருளாதார மேம்பாடு, உயிரியல் பன்முகத்தன்மை, சுற்றுச்சூழல், பாதுகாப்பு மற்றும் பேரிடர் மேலாண்மை உள்ளிட்டவை வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. ஸோ இதனுடைய சப் டாபிக்ஸில் நம்ம பார்க்கலாம். இந்தியன் எக்கனாமி அண்ட் இஸ்யூஸ் ரிலேட்டிங் டு பிளானிங், மொபிலைசேஷன் ஆஃப் ரிசோர்ஸஸ், க்ரோத், டெவலப்மெண்ட் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற டாபிக். இந்திய பொருளாதாரம் மற்றும் திட்டமிடல், திரட்டுதல், வளங்கள், வளர்ச்சி மற்றும் மேம்பாடு, வேலைவாய்ப்பு தொடர்பான சிக்கல்கள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த டாபிக் ஃபுல்லுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ரமேஷ் சிங்னு ஒரு புக் இருக்குது. ரமேஷ் சிங் அப்படிங்கிற புக் வந்து உங்களுக்கு வந்து ரமேஷ் சிங் புக் வந்து கவர் ஆகும். இல்லைனா ருணால் அவங்களுடைய PDF இருக்கும். நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அவங்களுடைய கிளாஸஸ் ஆர் PDF அதுவுமே நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியன் எக்கனாமிக்ஸ் ரமேஷ் சிங்கினுடைய இந்தியன் எக்கனாமிக்ஸ் புக் வந்து நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக ரெஃபர் பண்ணலாம். நிறைய டாபிக்ஸ் வந்து அந்த புக்கில் வந்து கவர் ஆகும். அதுக்கடுத்து இன்க்ளூசிவ் க்ரோத் அண்ட் இஸ்யூஸ் அரைசிங் ஃப்ரம் இட், உள்ளடக்கிய வளர்ச்சி மற்றும் அதிலிருந்து எழக்கூடிய சிக்கல்கள். இந்த இன்க்ளூசிவ் க்ரோத், உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிறது நம்ம நாட்டில் வந்து நிறைய செக்ஷன்ஸ் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. ஒரே குரூப் மட்டுமே மேலே வளர்ந்துக்கிட்டே போனாங்க அப்படின்னா அது வந்து ஒரு நாட்டினுடைய முக்கியமான வளர்ச்சி கிடையாது. ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா குழுவுமே, ஆல் செக்ஷன் ஆஃப் த சொசைட்டி எல்லாருமே வந்து ஒரு வளர்ச்சியை நோக்கி போகணும் அப்படிங்கிறது தான் இன்க்ளூசிவ் க்ரோத். அனைவரையுமே வந்து உள்ளடக்கிய வளர்ச்சி. ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புளோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புளோ இல்லாமல் எல்லா குரூப் ஆஃப் பீப்புளுமே வளர்ச்சியை நோக்கி போகிறது தான் இந்த இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ இந்த டாப்பிக்கும் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸில் இருந்து தான் இந்த கேள்விகள் மோஸ்ட்லி இந்த டாப்பிக்கில் கேட்டுட்ருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் பட்ஜெட்டிங் அப்படின்னா என்ன? நிதிநிலை அறிக்கை. ஒரு அரசாங்கம், நம்ம இந்திய அரசாங்கம் எவ்வாறு நிதிநிலை அறிக்கையை வந்து பண்ணுறாங்க அப்படிங்கக்கூடிய புரிதல் நமக்கு வேணும். நம்மளுடைய என்னென்ன ரெசிப்ட் இருக்குது, என்னென்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்னென்ன இருக்குது போன்றவை வந்து ஃபுல்லுமே நீங்கள் நல்லா டீட்டெயிலாக அதை படிச்சுக்கணும். இதில் வந்து ரமேஷ் சிங் புக் போன்ற ஸ்டாண்டர்ட் புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகும். அதுக்கடுத்து கரண்ட் அஃபேர்ஸில் நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு மேஜர் கிராப்ஸ் அண்ட் கிராப்பிங் பேட்டர்ன்ஸ் இன் வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் த கண்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன் சிஸ்டம்ஸ், ஸ்டோரேஜ், டிரான்ஸ்போர்ட் அண்ட் மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அண்ட் இஸ்யூஸ் அண்ட் ரிலேட்டட் கான்ஸ்ட்ரைன்ஸ், டெக்னாலஜி இன் எய்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அரசினுடைய நிதிநிலை அறிக்கை நான் ஆல்ரெடி சொன்னபடி இதை வந்து பார்த்துக்கோங்க. அப்புறம் நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் உள்ள முக்கியமான பயிர்கள் என்னென்ன, அவருடைய பயிர் முறைகள் என்னென்ன, பயிரிடக்கூடிய முறைகள்,
அதுக்கடுத்து பல்வேறு வகையான நீர் பாசனங்கள் என்னென்ன இருக்குது, வெல் இரிகேஷன் இருக்குது, கேனல் இரிகேஷன் இருக்குது, இந்த மாதிரி பல டைப் ஆஃப் இரிகேஷன் இருக்குது. அது என்னென்ன பர்சன்டேஜில் இருக்குது, என்னென்ன மாநிலங்கள் என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க போன்றதையும் நல்லா டீப்பாக அந்த டாப்பிக்கில் படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நீர்ப்பாசன அமைப்புகள் என்னென்ன இருக்குது, சேமிப்பு, போக்குவரத்து மற்றும் விவசாய விளைபொருட்களின் சந்தைப்படுத்துதல், அதனுடைய மார்க்கெட்டிங் ஆஃப் அக்ரிகல்ச்சரல் ப்ரொடியூஸ் அது எந்த மாதிரி இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இஷ்யூ என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அது தொடர்புடைய தடைகள், விவசாயிகளுக்கு உதவும் வகையில் இருக்கக்கூடிய மின் தொழில்நுட்பம் என்னென்ன, அவங்களுக்கு கவர்மெண்ட் வரக்கூடிய முக்கியமான சப்சிடிஸ்லாம் என்னென்ன போன்றவை டாபிக் வந்து இதில் கவர் ஆகும். இது வந்து பேசிக் வந்து நீங்கள் ரமேசிங் பார்த்துக்கோங்க. கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தான் கேள்விகள் கேட்குறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் ஃபார்ம் சப்சிடிஸ், எம்எஸ்பின்னு சொல்லக்கூடிய மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் அண்ட் அப்ஜெக்டிவ் ஃபங்க்ஷன்ஸ் லிமிடேஷன்ஸ், ரிவாம்பிங் இஷ்யூஸ் ஆஃப் பஃபர் ஸ்டாக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி, டெக்னாலஜி மிஷன்ஸ் அண்டு எக்கனாமிக்ஸ் ஆஃப் அனிமல் ரியரிங். தமிழில் பார்த்தோம் அப்படின்னா நேரடி மற்றும் மறைமுக பண்ணை மானியங்கள் மற்றும் குறைந்தபட்ச ஆதரவு விலைகள் தொடர்பான சிக்கல்கள், பொது விநியோகம் அமைப்பு அதனுடைய நோக்கங்கள், செயல்பாடு, வரம்புகள், மறுசீரமைப்பு, இடையக பங்குகள் மற்றும் உணவு பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள், தொழில்நுட்ப பணிகள் மற்றும் விலங்கு வளர்ப்பின் பொருளாதாரம். இந்த டாபிக் எல்லாமே சேம் ரமேசிங்கில் உங்களுக்கு பேசிக்ஸ் கவர் ஆகும். ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட் ப்ராசஸிங் அண்ட் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரீஸ் இன் இந்தியா, ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ், லொக்கேஷன், அப்ஸ்ட்ரீம் அண்ட் டவுன்ஸ்ட்ரீம் ரெக்குயர்மெண்ட்ஸ், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட். அதுக்கடுத்து பார்த்தோம்னா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. லேண்ட் ரிஃபார்ம்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே நம்ம படிக்கணும். ஜமீன்தாரி, மகள்வாரி சிஸ்டம், ரைட் வாரி போன்றவையெல்லாம் நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் படிச்சுட்டு அப்படி நிறையா லேண்ட் ரிஃபார்ம்ஸ் அதுக்கடுத்து என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கலாம் நீங்கள் பார்க்கணும். இதுவும் நம்ம ரமேசிங் சொல்கிற ஸ்டாண்டர்ட் புக்கில் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழில் பார்த்தோம் அப்படின்னா தமிழில் இது வந்து நீங்கள் ரீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து எஃபெக்ட்ஸ் ஆஃப் லிபரலைசேஷன், தாராளமயமாக்கல் ஆன் தி எக்கனாமி, சேஞ்சஸ் இன் இண்டஸ்ட்ரியல் பாலிசி அண்ட் தர் எஃபெக்ட்ஸ் ஆன் இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி, போர்ட்ஸு, ரோட்வேஸ், ஏர்போர்ட்ஸ், ரயில்வேஸ் அண்ட் எக்ஸட்ரா அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் கொடுத்துருக்காங்க. பொருளாதாரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா தாராளமயமாக்கல், அதாவது எல்பிஜியை நீங்கள் படிச்சுக்கோங்க. எல்பிஜி அப்படின்னா லிபரலைசேஷன், ப்ரைவேட்டைசேஷன், குளோபலைசேஷன். இது எப்போது உருவானது, எல்பிஜினா என்ன, அதனுடைய விஷயங்கள் எல்லாமே நம்ம இதில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம பார்க்கணும். பொருளாதாரத்தில் தாராளமயமாக்கலின் விளைவுகள், தொழில்துறை கொள்கையில் மாற்றங்கள் மற்றும் அவற்றின் விளைவுகள், தொழில்துறை வளர்ச்சி. இது வந்து பேசிக் வந்து நீங்கள் ரமேசிங் புக் அந்த மாதிரி ஸ்டாண்டர்ட் புக் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சார்ந்த விஷயங்கள் இதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக நம்ம பார்க்கணும். உள்கட்டமைப்பில் பார்த்தோம் அப்படின்னா எரிசக்தி, துறைமுகங்கள், சாலைகள், விமான நிலையங்கள், ரயில்வே போன்றவை வந்து நம்ம பார்க்கணும். அதுக்கடுத்து முதலீட்டு மாதிரிகள், இன்வெஸ்ட்மெண்ட் மாடல்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் வந்துட்டோம். சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் தர் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் இன் எவ்ரிடே லைஃப். அதுக்கடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் இண்டியன்ஸ் இன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இண்டிஜினியசேஷன் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் டெவலப்பிங் நியூ டெக்னாலஜி. அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம், வளர்ச்சிகள் மற்றும் அன்றாட வாழ்வில் அவற்றின் பயன்பாடுகள் மற்றும் விளைவுகள். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தில் இந்தியர்களின் சாதனைகள், தொழில்நுட்பத்தில் உள்நாட்டு மயமாக்கல் மற்றும் புதிய தொழில்நுட்பத்தை வந்து உருவாக்குதல். ஸோ இது எல்லாமே இந்தியாவினுடைய அச்சீவ்மெண்ட் மட்டும்தான் இருக்குது. அதை பற்றி நம்ம படித்தா போதும். இந்தியாவில் வந்து நம்ம ஸ்பேஸில் வந்து நம்ம அச்சீவ்மெண்ட் வந்து எல்லா துறைகள்லையுமே இருக்குது. எல்லாமே நம்ம பார்க்கணும். ஹிந்து நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹிந்து நியூஸ் பேப்பரில் சண்டே அன்னைக்கு வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி பற்றி வந்து இதில் இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. ப்ளஸ் பேசிக் உங்களுக்கு நீங்கள் சயின்ஸ் பேக்ரவுண்டே இல்லை, சப்போஸ் நீங்கள் 11th 12th கூட ஒரு எக்கனாமிக்ஸ், ஹிஸ்ட்ரி குரூப் அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா பேசிக்ஸுக்கு சயின்ஸ் புக் என்சிஆர்டியே போதும். என்சிஆர்டியில் பேசிக் சயின்ஸ் படிச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சயின்ஸ் வந்து புரியும். பேசிக் சயின்ஸ்னால் எல்லா பாடமும் படிக்க வேணாம். இப்போ சவுண்டுன்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் பார்த்துக்கலாம். லைட்டு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக் பார்த்துக்கலாம். எலக்ட்ரிசிட்டின்னு ஒரு டாபிக் இருக்கும், அந்த டாபிக். இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு ஒரு புரிதல் வர அளவுக்கு படித்தா போதும். ஃபுல்லுமே படித்து மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்கணும் அப்படின்னு தேவையில்லை. அதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா பேசிக் சயின்ஸ் நாலேஜ் இருக்கும். அதுக்கடுத்து நீங்கள் இந்த மாதிரி டாபிக் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அவேர்னஸ். நமக்கு வந்து அவேர்னஸ் வேணும். குறிப்பிட்ட ஃபீல்டு என்னென்ன ஃபீல்டில் அவேர்னஸ் வேணும்? ஐடி, ஸ்பேஸு, கம்ப்யூட்டர்ஸ், ரோபோட்டிக்ஸ்,
நேனோ டெக்னாலஜி, பயோடெக்னாலஜி அண்டு இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் பற்றிலாம் நமக்கு தெரியணும். தகவல் தொழில்நுட்பம், விண்வெளி, கணினிகள், ரோபோட்டிக்ஸ், நானோ தொழில்நுட்பம், உயிரி தொழில்நுட்பம் மற்றும் அறிவுசார் சொத்துரிமை உள்ளிட்டவைகள் வந்து நமக்கு வந்து ஒரு நாலேஜ் விழிப்புணர்வு வந்து நமக்கு வந்து தேவைப்படுது. லாஸ்ட் 2021 ஜான்வரி நடந்த எக்ஸாமில் பார்த்தோம் அப்படின்னா நேனோ டெக்னாலஜி பற்றி கேட்டிருப்பாங்க. நேனோ டெக்னாலஜி வந்து ஹெல்த் சார்ந்த துறைகளில் வந்து என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னு ஒரு எஸ்ஸே கேட்டிருப்பாங்க. அதனால் இதுவுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து இந்த டாபிக் கவர் ஆகும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தொடர்ந்து நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும் இந்த டாப்பிக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் பார்த்தோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் டாபிக் வந்துட்டோம். கன்சர்வேஷன் அண்ட் என்விரான்மெண்டல் பொல்யூஷன், டீக்ரடேஷன், என்விரான்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட். ஸோ இதை பற்றின ஒரு பிரச்சனை முக்கியமாக போயிட்டுருக்கு. இதை பற்றி சேம் 2021 ஜானில் நடந்த மெயின்ஸ் எக்ஸாமில் இந்த கேள்வி இஐஏ பற்றி கேட்டிருந்தாங்க. அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப முக்கியம். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நிறையா கேட்குறாங்க. பேசிக்ஸ் நீங்கள் ஒரு ஸ்டாண்டர்ட் புக் படிச்சிட்டிங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாப்பிக்கை ரீட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா டிசாஸ்டர் அண்டு டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். பேரிடர் மற்றும் பேரிடர் மேலாண்மை. என்னென்ன பேரிடர்கள்லாம் இருக்குது, எப்படி பேரிடர்கள்லாம் நடக்குது, அதை எப்படி நம்ம வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள் வந்து இதில் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். என்டிஆர்எஃப்னு சொல்லுவோம். என்டிஆர்எஃப் பற்றி வந்து நீங்கள் படிச்சுக்கோங்க. இந்த ஃபோர்ஸ், இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் வந்து என்னென்ன பண்ணுறாங்க, நேஷ்னல் டிசாஸ்டர் ரெஸ்பான்ஸ் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். இவங்க என்டிஆர்எஃப் பற்றி அவங்க கூடிய விஷயங்கள் எல்லாமே படிச்சுக்கோங்க. அதுலேருந்து இந்த கேள்விகள் வந்து அதிகமாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி தான் இதில் வந்து அதிகமான கேள்விகள் வந்து இருக்கும். அது வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். இப்போ வந்து நம்ம இன்டர்னல் செக்யூரிட்டி அப்படின்னு டாபிக் வந்துட்டோம். இன்டர்னல் செக்யூரிட்டி, பாதுகாப்பு, நம்ம நாட்டினுடைய பாதுகாப்பு, இந்த டாபிக் வந்து பார்க்குறோம். லிங்கேஜஸ் பிட்வீன் டெவலப்மெண்ட் அண்ட் ஸ்ப்ரெட் ஆஃப் எக்ஸ்ட்ரீமிசம். தீவிரவாதத்தின் வளர்ச்சிக்கும் பரவலுக்கும் உள்ள தொடர்புகள்லாம் என்னென்னு அப்படின்னு நம்ம இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. ரோல் ஆஃப் எக்ஸ்டர்னல் ஸ்டேட்ஸ் அண்ட் நான் ஸ்டேட் ஆக்டர்ஸ் இன் கிரியேட்டிங் சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி. இன்டர்னல் செக்யூரிட்டிக்கு, உள்நாட்டு பாதுகாப்புக்கு நமக்கு இந்தியா இருக்குது அப்படின்னா இந்தியாவில் வந்து வெளிநாட்டுக்காரங்களாலேயும் பாதிப்பு இருக்குது. நமக்கு பாகிஸ்தான், சைனா அந்த மாதிரி வெளி நாடுகளாலேயும் நம்ம நாட்டுக்கு நிறைய அச்சுறுத்தல்கள் இருக்குது. நம்ம இராணுவத்தை போட்டுறோம். நம்ம உள்நாட்டுக்குள்ளே இருக்கவங்களாலேயும் அச்சுறுத்தல் இருக்கும். ஆர்கனைஸ்டு க்ரைமு கூட இருக்க இங்கே சிறைச்சாலையில் இருக்கவங்களாம் வந்து நம்ம நாட்டில் குற்றம் பண்ணவங்க தானே. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம செக்யூரிட்டி சார்ந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உள்நாட்டு பிரச்சனைகளும் பார்க்குறோம். சேலஞ்சஸ் டு இன்டர்னல் செக்யூரிட்டி த்ரூ கம்யூனிகேஷன் நெட்வொர்க். ஸோ சைபர் க்ரைம் அதுக்கு வந்துட்டாங்க. ரோல் ஆஃப் மீடியா, அதுக்கடுத்து சோசியல் நெட்வொர்க்கிங் நடக்கக்கூடிய அந்த முக்கியமான இன்டர்னல் செக்யூரிட்டி சேலஞ்சஸ்லாம் என்னென்னு. அதுக்கடுத்து பேசிக்ஸ் ஆஃப் சைபர் செக்யூரிட்டினுடைய பேசிக் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா மணி லாண்ட்ரிங், பண மோசடி போன்ற விஷயங்கள் அண்ட் இட்ஸ் ப்ரிவென்ஷன், எப்படி அதை வந்து தடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. தீவிரவாதத்தின் வளர்ச்சிக்கும் பரவலுக்கும் உள்ள தொடர்பு, உள்நாட்டு பாதுகாப்புக்குள் சவால்களை உருவாக்கக்கூடிய வெளிமாநில மற்றும் அரசு சாரா நிறுவனங்களினுடைய பங்கு, தொடர்பு நெட்வொர்க்குகள் மூலம் இருக்கக்கூடிய உள்நாட்டு பாதுகாப்பு சவால்கள் மற்றும் உள்நாட்டு பாதுகாப்பு சவால்களில் உள்ள ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் அவற்றினுடைய பங்கு, இணைய பாதுகாப்பினுடைய அடிப்படை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பண மோசடி உள்ளிட்ட விஷயங்கள், அதனுடைய தடுப்பு போன்றவை வந்து இந்த டாப்பிக்கில் கவர் ஆகுது. இந்த டாபிக் பார்த்தோம் அப்படின்னா அசோக் குமார் அப்படின்னு ஒருத்தவங்களுடைய புக் இருக்குது. இன்டர்னல் செக்யூரிட்டி பை அசோக் குமார் அவங்களுடைய இன்டர்னல் செக்யூரிட்டி புக்கு. அந்த புக் வந்து பேசிக்கு பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இந்த டாபிக் வந்து கவர் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக், அதே டாப்பிக்கில் இருக்க பேலன்ஸான டாபிக்ஸ் நம்ம பார்க்குறோம். செக்யூரிட்டி சேலஞ்சஸ் அண்ட் தர் மேனேஜ்மெண்ட் ஆஃப் பார்டர் ஏரியாஸ், லிங்கேஜஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு க்ரைம் வித் டெரரிசம். ஸோ ஆர்கனைஸ்டு க்ரைமுக்கும் டெரரிஸ்க்கும் உள்ள அந்த லிங்கேஜ் என்னென்னு அதை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம பார்டர் ஏரியாவில் இருக்கக்கூடிய செக்யூரிட்டி சேலஞ்சஸ் நமக்கு என்னென்ன மாதிரியான இருக்குது, நம்மளுடைய பாதுகாப்பு படை பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஆர்மி, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் இருக்க நிறைய ஏஜென்சிஸ் பற்றி நம்ம இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். நம்ம எப்படி நம்ம பார்டரை வந்து நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இதில் படிக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு அந்த புக்லேயே இந்த டாபிக்ஸ் வந்து கவர் ஆகும். வேரியஸ் செக்யூரிட்டி, ஸோ நம்ம சொன்னபடி வேரியஸ் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் அண்ட் ஏஜென்சிஸ் தர் மண்டேட் அது படிக்கிற மாதிரி இருக்கும். எல்லை பாதுகாப்பு சவால்கள் மற்றும் அவற்றின் மேலாண்மை, பயங்கரவாதத்துடன் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தினுடைய இணைப்பு, பல்வேறு பாதுகாப்பு படைகள், நிறைய பாதுகாப்பு படைகள் நம்ம நாட்டில் இருக்குது, அவங்கள பற்றின விஷயங்கள்.
ஏஜென்சிகள் மற்றும் அவர்களுடைய ஆணைகள் பற்றி நம்ம வந்து இதை டாப்பிக்கில் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வந்து GS1 பார்த்துட்டோம், GS2 பார்த்துட்டோம், GS3யும் நம்ம வந்து எல்லா டாப்பிக்கும் பார்த்துட்டோம். இப்போ நம்ம GS4 நம்ம பார்க்க இருக்கோம். GS4 பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூடு, நெறிமுறைகள், நேர்மை மற்றும் திறமை. இந்த டாபிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா இது நான் உங்களுக்கு திஸ் பேப்பர் வில் இன்க்ளூட் கொஸ்டின்ஸ் டு டெஸ்ட் கேண்டிடேட்ஸ் ஆட்டிடியூட் அண்ட் அப்ரோச் டு இஸ்யூஸ் ரிலேட்டிங் டு இன்டெகிரிட்டி, probity in public life, his problems solving approach to various issues and conflicts faced by him in dealing with society. Questions may utilize the case study approach to determine these aspects. The following broad areas will be covered. இந்த தாளில் கேள்விகள் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம 3 தாள் பார்த்தோம் இல்லைங்களா, GS1, GS2, GS3. இதுக்கு நம்ம டோட்டலாக வேறு மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணியிருப்போம். இந்த ஆன்சர் பண்ணதை விடாமல் இது டோட்டலாக வேறு மாதிரி நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். GS4க்கு ரொம்ப ஒரு எத்திக்கலாக நம்ம ஒரு ப்ராப்பராக இந்த பேப்பர் வந்து நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து நம்மளுடைய சுயமாக தான் பல விஷயங்கள் இதில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த திறமையை நம்ம வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த தாளில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா தேர்வர்களினுடைய அணுகுமுறை, நேர்மை மற்றும் பொதுவாழ்வில் நன்னடத்தை மற்றும் சமூகத்துடன் அவர் எதிர்கொள்ளக்கூடிய பல்வேறு சிக்கல்கள் மற்றும் மோதல்கள் தொடர்பான சிக்கல்களை தீர்க்கும் அணுகுமுறை. நம்ம நாட்டில் வந்து நிறையா பிரச்சனை இருக்குது. அந்த சிக்கலை தீர்க்கக்கூடிய அணுகுமுறை தான் வந்து கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அவற்றினை சோதிக்கக்கூடிய கேள்விகள் தான் இந்த தாளில் வந்து இருக்கும். இந்த அம்சங்களை வந்து தீர்மானிக்க வந்து கேள்விகள் வந்து வழக்காய்வு அணுகுமுறை, அதாவது கேஸ் ஸ்டடி அந்த மாதிரி வந்து எனவே அந்த மாதிரி வந்து கேள்வி வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா இதில் என்னென்ன டாப்பிக்லாம் கவர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் இன்டர்ஃபேஸ், எசன்ஸ் அண்ட் டிட்டர்மினேஷன்ஸ், கான்சிக்வன்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் இன் ஹியூமன் ஆக்ஷன்ஸ், டைமென்ஷன் ஆஃப் எத்திக்ஸ், எத்திக்ஸ் இன் ப்ரைவேட் அண்ட் பப்ளிக் ரிலேஷன்ஷிப், human values, lessons from the lives of teachings of great leaders, reformers, administrators, role of family and society and educational institutions and inculcating values அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நெறிமுறைகள் இது வந்து தமிழில் வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. இது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வந்து லெக்சிகான் அப்படின்னு ஒரு புக் இருக்கும். லெக்சிகான் எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூடு, எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி அண்ட் ஆப்டிடியூட்னு சொல்லிட்டு ஒரு புக் இருக்கும். எத்திக்ஸ், இன்டெகிரிட்டி, ஆப்டிடியூட், லெக்சிகான் அந்த அவங்க பப்ளிஷ் பண்ணுற புக்கு. அந்த புக் வந்து இதில் இந்த டாப்பிக்கு மோஸ்ட்லி வந்து கவர் ஆகும். அந்த புக் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ் கரண்ட் அஃபேர்ஸ்லேயும் நிறையா விஷயங்கள் இந்த எத்திக்கலாக வந்து நமக்கு கொடுப்பாங்க. அது நம்ம தொடர்ந்து ரீட் பண்ணுறப்ப இதுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடியும். இந்த இதுக்கு ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா நம்ம நிறையா வந்து இதுக்கு வந்து நம்ம இதை வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். நிறையா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய டெஃபனேஷன்லாம் படிக்கிற மாதிரி இருக்கும். ப்ளஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. நீங்கள் லெக்சிகான் வந்து இந்த பேப்பருக்கு வந்து படிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஆட்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கண்டென்ட், ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இட் இன்ஃப்ளூயன்ஸ், ரிலேஷன் வித் தாட் அண்ட் பிஹேவியர், மாரல் அண்ட் பொலிட்டிக்கல் ஆட்டிடியூட்ஸ், சோசியல் இன்ஃப்ளூயன்ஸ் அண்ட் பர்சுவேஷன் அப்படிங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்ட் ஃபவுண்டேஷனல் வேல்யூஸ் ஃபார் சிவில் சர்வீஸ், இன்டெகிரிட்டி அண்ட் இம்பார்ட்டியலிட்டி அண்ட் நான் பார்ட்னர்ஷிப், objectivity, dedication to public service, empathy, tolerance, compassion towards the weaker sections. ஸோ இதில் கூட எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. இதை பேஸ் பண்ணி நம்ம படிச்சுக்கணும். ஸோ நீங்கள் லக்ஷ்மிகாந்த் புக் வந்து பார்த்துக்கோங்க. எம்பத்தி வேணும், டாலரன்ஸ் இருக்கணும், சகிப்புத்தன்மைங்கிறது நமக்கு ரொம்ப அதிகமாக வந்து தேவைப்படுது, கம்பேஷன் இருக்கணும். ஸோ வந்து நலிந்த பிரிவுகள் இருக்கிறது, வீக்கர் செக்ஷன்கிட்ட வந்து நம்மளுடைய இது எல்லாமே வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா எமோஷனல் இன்டெலிஜென்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் தர் யூட்டிலிட்டிஸ், அப்ளிகேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை. நமக்கு எல்லாருக்குமே வந்து ஐக்யூ அப்படின்னு தெரியும், பல பேருக்கு இக்யூ அப்படின்னா என்ன அப்படின்னு தெரியாது. இக்யூ அப்படின்னா நம்ம வந்து எமோஷனல் கோஷன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நமக்கு இருக்கக்கூடிய அந்த உணர்ச்சிகளை வந்து எவ்வாறு நம்ம திறமையாக கையாளுறோம் அப்படிங்கிறத நம்ம எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் கூட ஒரு குறளில் சொல்லுவார், செவிகைப்ப சொற்பொருக்கும் பண்புடை வேந்தன் கவிகை கீழ் தங்கும் உலகு அப்படின்னு ஒரு குறள் இருக்குது. அந்தளவுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பொறுமையை வந்து கையாளணும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு அந்த எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்.
ஸோ அதனுடைய கான்செப்ட்ஸ், அதனுடைய யூட்டிலிட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் இன் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கவர்னன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. தமிழில் வந்து இட்லியாக இருங்கள்னு ஒரு புக் இருக்கும். இட்லியாக இருங்கள், நீங்கள் இந்த புக் கிடச்சா கண்டிப்பாக படித்து பாருங்கள். இட்லியாக இருங்கள். இது வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்க்காக மிஸ்டர் சோமவல்லியப்பன் அப்படிங்கிறவங்க எழுதியிருப்பாங்க. சோமவல்லியப்பன் அவர்களுடைய புத்தகம். சோமவல்லியப்பன் அவருடைய புத்தகம். இது வந்து 2 பாகங்கள் இருக்கும். முதல் பாகம் வந்து இட்லியாக இருங்கள். இட்லியாக இருங்கள் அப்படிங்கிறது முதல் பாகம். 2வது பாகம் வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னே இருக்கும். தமிழில் தான் அந்த புத்தகம் இருக்கும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த புக்கு வந்திருக்கும். இந்த புக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக ரீட் பண்ணுங்கள். ரொம்ப பயனுள்ள புக்காக இருக்கும். நிறையா விஷயங்கள் வந்து அவர் சொல்லியிருப்பார். என்னென்னா, நமக்கு கொஞ்சம் முன்னாடி ஜென்ரேஷன், நமக்கு ப்ரீவியஸ் ஜென்ரேஷன் வச்சு அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. இருந்தாலுமே நமக்கு அந்த கான்செப்ட் வந்து கரெக்டாக புரியும் இந்த டாபிக். ஸோ நெக்ஸ்ட்டு கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மாரல் திங்கர்ஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஃபிலாசபர்ஸ் பற்றி நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபிலாசபர்ஸ் பற்றி அண்ட் அக்ராஸ் தி வேர்ல்டு. சாக்ரட்டிஸ் பற்றி, பிளேட்டோ, சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, முக்கியமாக எல்லாருமே நம்ம படிச்சிருப்போம். அரிஸ்டாட்டில் இவங்களை பற்றி படிப்போம். இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சாணக்கியா பற்றி படிக்கலாம். சாணக்கியா, திருவள்ளுவர் உள்ளிட்ட பல ஃபிலாசபர்ஸ் அண்டு அவங்கள பற்றி நம்ம வந்து இந்த டாப்பிக்கில் வந்து பார்ப்போம். நீங்கள் தமிழில் எக்ஸாம் எழுதுகிறவங்க இந்த தமிழ் டிரான்ஸ்லேஷன் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பப்ளிக் அண்ட் சிவில் சர்வீஸ் வேல்யூஸ் அண்ட் எத்திக்ஸ் இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஸ்டேட்டஸ் அண்ட் ப்ராப்ளம்ஸ், எத்திக்கல் concerns and dilemmas in government and private institutions, laws, rules, regulations, conscience as a source of ethical guidance, accountability, ethical governance, strengthening of ethical and moral values in governance, ethical issues in international relations and funding and corporate governance. இது எல்லாமே வந்து முக்கியமான டாபிக் தான். இந்த டாப்பிக்லேருந்து நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். தமிழ் டிரான்ஸ்லேஷன் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கு லெக்சிகான் வந்து புக் வந்து ரெஃபர் பண்ணுங்கள் பேசிக்ஸுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ப்ராபிட்டி இன் கவர்னன்ஸ், கான்செப்ட் ஆஃப் பப்ளிக் சர்வீஸினுடைய கான்செப்ட் என்னென்ன, ஃபிலாசபிக்கல் பேசிக்ஸ் ஆஃப் கவர்னன்ஸினுடைய ஃபிலாசபிக்கல் பேசிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனுடைய ப்ராபிட்டி, அதுக்கடுத்து இன்ஃபர்மேஷன் ஷேரிங் அண்ட் டிரான்ஸ்பரன்சி இன் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிரான்ஸ்பரன்சி அண்ட் இன்ஃபர்மேஷன் ஷேரிங், எவ்வளோ வெளிப்படைத்தன்மை எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்ற பற்றின டாபிக். ரைட் டு இன்ஃபர்மேஷன், ஸோ ஆர்டிஐங்கிற டாபிக் வந்து கவர் ஆகுது. கோட் ஆஃப் எத்திக்ஸ், கோட் ஆஃப் காண்டக்ட், சிட்டிசன்ஸ் சார்ட்டர்ஸ், ஒர்க் கல்ச்சர், குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் டெலிவரி, யூட்டிலைசேஷன் ஆஃப் பப்ளிக் ஃபண்ட்ஸ், சேலஞ்சஸ் ஆஃப் கரப்ஷன். ஸோ அந்த லஞ்சம், ஊழல் போன்றவையெல்லாம் வந்து அதில் இருக்கக்கூடிய சவால்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் எல்லாமே உங்களுக்கு இதில் கவர் ஆகும். அதுக்கடுத்து கேஸ் ஸ்டடீஸ், நம்ம பார்த்த எல்லா டாப்பிக்கையும் சார்ந்த கேஸ் ஸ்டடீஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. கேஸ் ஸ்டடீஸ் நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னபடி upsc.gov.in இந்த வெப்சைட் போனீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் நம்ம பார்க்கலாம். அதில் GS4 கொஸ்டின் பேப்பர் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அதில் கேஸ் ஸ்டடீஸ் கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, இப்போ நீங்கள் வந்து இப்போ திருச்சியோட டிஸ்ட்ரிக்டாக நீங்கள் இருக்கீங்க, திருச்சியுடைய டிஎம் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட்டாக நீங்கள் இருக்கீங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து நடக்குது உங்கள் திருச்சியில். நீங்கள் எப்படி வந்து நீங்கள் என்னென்ன முன்னேற்பாடுகள்லாம் நீங்கள் பண்ணுவீங்க, நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகள் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி கேள்விகள் இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் எல்லா ஆங்கிள்லேயுமே நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதான் இந்த கேஸ் ஸ்டடீஸில் வந்து இருக்கும். இதுக்கு கிட்டத்தட்ட 20 மார்க் வந்து இருக்கும். இதில் வந்து 2 கேள்வி அந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மெயின்ஸ் தேர்வு பற்றின எல்லாமே நம்ம ஒரு ஓவர்வியூ பார்த்துட்டோம். எல்லாத்துக்குமான புக் லிஸ்ட் நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதில் ஏதாச்சும் ஒரு சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ஸ்டேஜ். ப்ரிலிம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறையா ஃபேக்டை மட்டும் நம்ம மனப்பாடம் பண்ணிவிட்டு ஓகே நம்ம வந்து போயிட்டு கிளியர் பண்ண முடியும். ஆனால் மெயின்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய நிறைய திறமைகளை வந்து நம்ம வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். யூபிஎஸ்சி எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா, நம்மளுடைய கேரக்டர் வந்து உண்மையிலே மோல்ட் ஆகும். இந்த எக்ஸாம் நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஓவரா பீரியட் ஆஃப் டைம் உண்மையிலே நம்மளுடைய கேரக்டர் வந்து மோல்ட் ஆகிறத நல்லபடியாக நம்ம கரெக்டாக படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக மோல்ட் ஆகிறத பார்க்க முடியும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி சொன்னபடி ஆன்சர் ரைட்டிங் ஸ்கில் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அது வந்து நம்ம வளர்த்துக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதுவே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம மீண்டும் வேறு எதை பார்க்கலாம்.
ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இன்ஸ்டாகிராமினுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தால் நீங்கள் கேளுங்கள். நான் ஃப்ரீ டைமில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.